கொனிச்சிவா, வணக்கம் எல்லாத்துக்கும். என்ன கொனிச்சிவான்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ்ல வந்து எல்லாத்தையும் வெல்கம் சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் ஆஃப் ஹானர் மிஸ்டர் நடராஜன் சார், நடராஜன் சுப்பிரமணியம் சார் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லால்குடி அப்படின்னு ஒரு திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து இன்னைக்கு ஜப்பான்ல போய் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவர் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிற விஷயத்துக்காக நம்ம வந்து அவர் ரொம்ப ரொம்ப பாராட்டணும். And on behalf of all the management members, all the staff members, principals, I welcome you sir for the webinar. கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து we have people from Singapore, Malaysia, China, நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த வெபினார்ல. இந்த வெபினாரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது வந்து ஒரு தனி லைன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து எல்லாமே மாறிடுச்சு. Today what we expect is job creators, not job seekers. ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை என்ன ஏஜென்சி ஆகட்டும் ஒரு 20 years முன்னாடி இருந்த கல்ச்சர் இன்னைக்கு கிடையாது. டுடே இன் இந்தியா த ஆண்டர்பிரினரியல் கல்ச்சர் ஹஸ் சேஞ்ச்ட். நான் ஏன் சேஞ்சுன்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு காலத்துல வந்து வெறும் வெற்றியாளர்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நாடு இன்னைக்கு தோல்வியானாலும் பரவாயில்ல உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இருக்குது. இந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் வந்து யூஎஸ்ல சீரியல் ஆண்டர்பிரினர்ஸ் வந்தாங்க. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ E.G.S Pillay குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட ஃபவுண்டர் சேர்மன் G.S Pillay ஐயா அவரும் வந்து ஒரு ஆண்டர்பிரினரியல் பட் நாட் இன்டு தி பிஸ்னஸ் பட் இன்டு ஃபிலோதெரபிஸ்ட் சொல்லுவோம் நம்ம. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தாரு. அதுக்கு மேலே படிக்க முடியல, கஷ்டம், பண கஷ்டம், என்ன பண்ணாரு, அது போய் வேலைக்கு பண்ணார். அவர் சம்பாதிச்ச பணத்தில் 80% பணத்தை வந்து இங்கே நாகப்பட்டினத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு கல்வி சாம்ராஜ்யமே உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பசங்க கரண்ட் செக்ரட்டரி நம்மளோட பரமேஸ்வரன் சார், சேர்மன் அம்மா ஜோதிமணி அம்மா எல்லாருமே வந்து அவரோட விஷயம் நோக்கி பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணுறோம். Entrepreneurship is also a super career provided you take things forward. With these words, may I welcome all the participants and our guests who have joined us for this webinar. And E.G.S Pillay is proud to present a webinar on entrepreneurial success story of Mr. Subramanian Natarajan sir. With these words, may I request Dr. Krishnamon sir to formally introduce the guest of honor. Sir, it's all yours. Yes, sir. Yes, sir. Good morning to all. I welcome my dear friend Mr. Natarajan Subramanian. I am very much proud about he is my classmate in the UG in the College of Mugabe College of Engineering in the year of 1991. Subramanian Natarajan, a native of Lalgudi, Trichy district, graduated from Mugabe College Engineering 1991. After graduation, he joined a Japanese company in Bangalore and went to Japan to start his career as an IT professional. He worked for various companies in Japan for about 7 years and finally decided to start his own company with his friend who has been his partner in the company all these years. Today, he will be talking to you about the challenges he faced in establishing his company, Infoview Technology, and taking it from zero to company whose annual turnover is now 400 crore rupees. The most important point is neither Natarajan nor his partner had a management experience or any background or qualification in business management. Moreover, in a completely new country where the language, work culture, business environment and virtually everything else was extremely different and complex. This was a huge challenge. Hello sir, audible? Yes, it's audible sir, please sir. Yes. So virtually, a completely new country where a language, work culture, business environment and virtually everything else were extremely different and complex. This was a huge challenge for him. Despite these challenges, he overcome the initial struggles with the grit and determination and he has brought the company to a point where it is at 2,300 employees today in Tokyo, Chennai and Trichy and regarded as one of the best Indian companies in the Japanese market. Many other companies that started back during Y2K are no longer in business as they struggled to gain traction in arguably
one of the toughest markets in the world, but Infoview remained focused on growing and maturing as an independent market leader. Nothing comes easy in life, and as you will probably hear from Natarajan himself, running an international business for more than 20 years has been far from easy. Besides being an entrepreneur, Natarajan is also an executive director of an Indian Chamber of Commerce and Industries in Japan and actively participates in all government meetings with Indian diplomats visiting Japan. Recently, both were presented with the Best Entrepreneur Award from the Tamil Nadu government. He is to tell his story and share his learnings as a successful entrepreneur. I welcome my dear friend Mr. Natarajan and share his experience to all the participants to gain their entrepreneur experience. Welcome, Natarajan, and the platform is handed to Mr. Natarajan. Thank you, sir. Thank you. Sure. Thank you. Good morning all. So hope I am audible. And I recent and the COVID every time whenever I speak, I always start with am I audible? Enoda screens therida அப்படினு கேக்கதே ஒரு இதாயிடுச்சு எனக்கு. Hope everyone can listen to me properly. My name is Natarajan. Thank you, Krishna. Thank you for this introduction. First of all, before I start, I just want to introduce, or I want to say thank you to two persons first initially. First, Dr. Krishna. He is my classmate. We studied together. So first, for giving this opportunity to talk to you all. And in the matter of opportunity, in the matter of students to pay he only called me. He said, hey, Nata, why don't you give a speech to our students? He gave me an opportunity to talk to you all. And first of all, I should thank Dr. Krishna for this. And second, thanks, I should say, another classmate, very close friend, Charulata. She is also one of the professor, okay, and she also studied with me. ஏன் நான் சாரு இங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த பிரசன்டேஷன் எல்லாமே she only created and she only gave me this points top. So I should thank Charu also in the opportunity, and I want to thank both Krishna and Charu for this opportunity to at least give my views and talk about my experience here. And second, thanks to Dr. Chandrasekhar. Thank you, sir, really for bringing all the people to this students to this board. Hope I can give a good message to all. Okay. So before I start, what I want to tell is okay. So road to success is my topic. Okay. So Krishna Sonamari, I started this company from the scratch, and then I could bring this company to 400 crores business கொண்டு வர முடிஞ்சது. அதுக்கப்புறம் சென்னை, திருச்சி, இதுல 2300 2500 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படிங்கிறது எஸ் ஐ குட் டூ சம்திங் இன் திஸ் மார்க்கெட். நான் இல்லைன்னு சொல்லல, பட் இந்த ஸ்டேஜ்ல இங்க நான் உட்கார்றத ஐ டோன்ட் வாண்ட் டு சே லைக் ஐ எம் ரியலி ஐ ஃபீல் ப்ரௌட் அப்படின்னு சொல்றத விட ஐ ஃபீல் ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே வாட் ஐ ஹவ் லேர்ன் சோ ஃபார். அந்த ஒரு ப்ரௌடு மூமெண்ட்ங்கிறத விட என்னோட ரெஸ்பான்சிபிள் மூமெண்ட் அப்படிங்கிறத நான் திங்க் பண்றேன். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் பிரசன்டேஷன். The first line what I have put here is the road to success is always under construction. Okay, so success அப்படிங்கிறது எங்க நம்ம எங்கேயாவது இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. இட்ஸ் ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஒன்ஸ் நம்ம ஒரு இதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அகைன் வி ஹேவ் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். அதை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் இட்ஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு ஒரு தடவையும் நம்ம நம்மளுடைய சக்சஸை ஒரு மெட்ரிக்ஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா it is not going to be a full stop everywhere. So we have to continue this always under construction. Okay, so this is what the point I want to say. So before I talk about my entrepreneurship, now everyone is now thinking about this is the first line. The world has changed now. Okay, the COVID. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஐ நோ இங்க உட்காந்துருக்கிற எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஈவன் ப்ரொஃபசர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே என்ன அப்படின்னா
இந்த ஒரு சிச்சுவேஷனை யாருமே எதிர்பார்க்கல. ஓகே, அஃப்கோர்ஸ் பிசினஸ் கம்யூனிட்டி யாருமே எதிர்பார்க்கல. இது யாருக்குமே வந்து we cannot take any responsibility also for this. அப்சல்யூட்லி இது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு வந்திருக்கு. பட் we have to face this. ஓகே, ஸோ இதனால என்ன ஆக போகுது அப்படின்னா, பட் லைஃப் வந்து ஈஸியா இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, இது இப்போ போய் பார்த்தோம்னா கண்டிப்பா லைஃப் வந்து ஈஸியா இருக்க போறது கிடையாது. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வெரி blunt and open with you all. Life வந்து it's going to be little bit tough hereafter. The competition is going to be there for us. Okay, and the competition நம்ம வந்து எப்படி we are going to come out of this competition அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு மெயினா இந்த கோவிட் வந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம பிசினஸ் கம்யூனிட்டியில பார்த்தோம் அப்படின்னாலும் என்ன ஆகும் அப்படின்னா, இத்தனை நாள so far என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 1 year பிளான் we always say short term, mid term, long term அப்படின்னு சொல்லிட்டு நாங்க we always put plans. அந்த ஷார்ட் டேர்ம்னா 1 year, 3 year, 5 year அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நாங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க பிசினஸ் கமிட்டியில. பட் அன்பார்ச்சுனேட்லி வாட் எவர் வி ஹவ் டன் சோ ஃபார் 1 year, 3 years, 5 yearsன்னு போட்ட இந்த பிளான் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து எங்களால் வந்து இந்த லாங் டேர்ம் பிளான்லாம் எதுவுமே போட முடியாம இப்போ ஷார்ட் டேர்ம்ல, ஏன்னா இது வந்து இந்த இப்போ இன்னும் 3 monthsல முடிஞ்சிருமா இல்லை 6 monthsல முடிஞ்சிருமா அப்படிங்கிறது எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இதை வந்து இந்த பிளான் எங்களால் போட முடியாம இருக்கிறது தான் வந்து நாட் ஓன்லி மீ, the whole business community is thinking like that. Okay, so இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் டஃப் ஃபார் அஸ். ஓகே, ஸோ இந்த வருஷம் கிராஜுவேட் பண்ணவங்களுக்கு உடனே இமீடியட்டா ஜாப் கிடைச்சிருமா அப்படின்னா, இத்தனை வருஷமா மேபி சோஃபார் ஒரு 2000, 3000 அப்படின்னு எம்ப்ளாய் பண்ணிட்டு இருந்த ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3 year, 5 year பிளான் போட முடியாதனால என்ன போகுது அப்படின்னா, they may not recruit 3000 or 4000 at a stretch. They might reduce the recruitment. ஓகே, ஸோ அந்த மாதிரி இனிமே என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து டஃப் காம்படிஷன் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து we have to accept it and then we have to understand that and then we have to start over. The new terminology we are using now is new normal. Okay, so we have to get into this new normal life and then we have to go ahead with this. So this is what I want to start with. Okay, so we have to start with this and okay, அதனால வந்து இப்போ கோயிங் ஃபார்வர்ட் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வரப்போகுது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என்ன ஆகுனா, நாட் ஓன்லி இந்தியா. ஓகே, the call for boycotting Chinese வெர்ஷன் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து என்னன்னா ஆன்டி சைனா அப்படிங்கிற ஒரு மூடு வந்து இப்போ வந்திருக்கு. ஏன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் எல்லா எக்கையும் கொண்டு போய் ஒரே பேஸ்கெட்ல போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் மிஸ்டேக் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஹவ் டன் சோ ஃபார். எல்லாத்தையும் கொண்டு போய் சைனால போட்டு மேனுஃபேக்சரிங் அத்தனையும் கொண்டு போய் சைனால போட்டதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு பேண்டமிக் வந்ததுல அவங்களால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அங்கே சைனால இருந்து கொண்டு வர முடியாம போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றாங்க, நாட் ஓன்லி இந்தியா, ஸோ ஈவன் ஜப்பான் ஆல்சோ ஸ்டார்டட் திஸ் ஆன்டி சைனா, ஈவன் கொரியா ஆல்சோ ஸ்டார்டட் திஸ், ஈவன் அமெரிக்கா ஆல்சோ ஸ்டார்டட் திஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் வந்து இப்போ ஆன்டி சைனான்னு சொல்றதை விட ஒரு டீசென்ட்ரலைஸ் பண்ணலாம், எல்லாத்தையும் வந்து சைனால கொண்டு போய் போடாம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவுட் சைட் கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு வரது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதுல பெஸ்ட் பார்ட் எங்க நமக்கு இருக்கு அப்படின்னா, இந்தியா இஸ் கோயிங் டு பி த மேஜர் ரிசீவர் ஃபார் திஸ். ஓகே, ஸோ அதனால நமக்கு கோயிங் ஃபார்வர்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இன்னொன்று, ஐ திங்க் யூ ஆல் வுட் ஹவ் சீன் திஸ் ஒன் ஆல்சோ. இப்போ இருக்கிற கூகுள்னு இதான் சொல்லியிருக்காங்க, இப்போ இருக்கிற ஃபேஸ்புக் எல்லாருமே சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த ஒரு ஷாக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எக்கானமியை வச்சு பேசும்போது என்ன பண்ணுவோம்னா, வி ஆல்வேஸ் டாக் அபவுட் 2 economies. ஒன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வி எக்கானமின்னு ஒன்று சொல்லுவோம், ஒன்று வந்து யூ எக்கானமின்னு ஒன்று சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த யூ எக்கானமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 2008 வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஒன்று வந்தது. ஸோ அந்த சமயத்தில் வந்தப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அந்த கிரைசிஸ் இருந்து சப்ரைம் கிரைசிஸ் இருந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது இருந்து டமால்னு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு மினிமம் இட் டுக் சம் 3 to 4 years ஆச்சு. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, தட்ஸ் கால்ட் யூ எக்கானமின்னு சொல்லிட்டு அந்த கர்வ் வந்து என்ன ஆகும்னா ஸ்லோவா விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்ரூவ் ஆச்சு மேலே வந்தது. ஓகே, இப்ப இருக்கிற வி அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இது வந்து யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஒரு ஷாக். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி a temporary shock. எஸ், அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து வி எக்கானமி அப்படிம்பாங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இந்த எக்கானமி கீழே விழுந்ததோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இட்ஸ் கோயிங் டு கம் அப். ஓகே, ஸோ கீழே விழுந்த ரேட்ல இது வந்து அடிக்க மேலே வரப்போகுது அப்படின்னால இப்போ இந்த சமயத்துல மேலே வர இடத்துல நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் சக்சஸ், இட்ஸ் கோயிங் டு பி அ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அஸ். ஸோ இப்போ 2021 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இமீடியட்டா அந்த இட்ஸ் கோயிங் டு கோ அப் ஒன்லி. ஓகே, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறத வந்து நான் என்னுடைய ஸ்லைட்ஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்லலான் இருக்கேன். ஓகே, ஸோ எஸ், there is a competition, yes, there is a problem, but of course we do have some opportunities. அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறது as a college student
நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஐ டாக் அபவுட் திஸ் லிட்டில் பிட் லேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம கிருஷ்ணா சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எப்படி my road to entrepreneurship, this is very important topic today. லால்குடி டு ஜப்பான். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து லால்குடி, ட்ரிச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். ஸோ அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்து, நான் படித்தது வந்து ERS ஸ்கூல்னு சொல்லிட்டு ட்ரிச்சியில் நான் படித்தேன். நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் வந்து மூகாம்பிகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நான் ஜாயின் பண்ணி படித்தேன். ஓகே, ஸோ இப்போ கிருஷ்ணா, நான், சாரு, அதுக்கப்புறம் என்னுடைய இப்போ நிறைய பேர் நாங்கள் எல்லாருமே வி ஸ்டடிட் இன் மூகாம்பிகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் I went to Japan. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 1991 when I graduated, இப்போ இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்நெட்டோ, இப்போ இங்கே நீங்கள் உட்காந்துருக்கிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மில்லினியம் பேபிஸ் நாங்கள் ஆல்வேஸ் மில்லினியம் பேபிஸ் அப்படின்னா early 2000 நீங்களாம் பிறந்திருப்பீங்க இல்லையா? ஸோ early 2000 பிறந்தவங்க, இப்போ late 90s பிறந்தவங்க என்ன ஆகும் அப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த கேம்பஸ் இன்டர்வியூ ஆர் இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுலாம் நாங்களாம் வந்து 91 பாஸ் அவுட் பண்ணும்போது எங்களுக்குலாம் கிடைக்கல. we had to struggle a lot. அப்போ வந்து ஜாப்ங்கிறது வந்து இமீடியட்டா கிடைக்காது. அப்போ வந்து இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸும் பெரிய பெரிய ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணது கிடையாது. அஃப்கோர்ஸ் விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாமே இருந்தாங்க. அவங்களாம் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பெரிய கம்பெனியாகவும் இல்லை. இயர் 2000 வந்து எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனியாக ஆனாங்க. ஓகே, ஸோ Y2K இஷ்யூ அப்படின்னதுக்கு அப்புறம் தான் வந்து தே பிகேம் வெரி பிக். அப்போ 91 என்ன ஆகும் அப்படின்னா, வி யூஸ் டு ஹேவ் ஒன் ஹிந்துல வந்து மிடில் வந்து ஒரு கிளாசிஃபைடுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அதுல இருக்கிற கம்பெனிஸ்லாம் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரொம்ப இல்லாதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டைப்ரைட்டிங் இடத்துல போய் நாங்கள் வந்து எங்களோட ரெஸ்யூமேஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு எல்லா இடத்துக்கும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ யாரெல்லாம் எங்களை இன்டர்வியூ கூப்பிட்றாங்களோ அவங்கெல்லாம் போய் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். ரொம்ப நாளுக்கு எப்பவுமே இன்டர்வியூ வராது எங்களுக்குலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப் டைம்ல தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்களுடைய அப்பா வந்து ஒரு saw an advertisement saying willing to go Japan, willing to learn Japanese language அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து, ஸோ அதை நீ அப்ளை பண்ணியாக்கணும்னு என்ன கேட்டாங்க. ஸோ ஐ செட் நான் அது பண்ணவே இல்லை அப்படின்னு நான் எப்படியே மறந்துட்டேன். ஸோ அன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஸோ ஐ அப்ளைட் ஃபார் தட். ஸோ வி ஹேட் 1 வீக் இன்டர்வியூ இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஈவன் அப்பெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு 10 ஜாப்ஸ்க்கே வந்து 100 people, 200 people, ஈவன் thousandsல வந்து தே கம் அண்ட் அட்டெண்ட் த இன்டர்வியூஸ். அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து, ஸோ அதுல ஐ குட் கம் அவுட் ஆஃப் தட். அந்த இன்டர்வியூ பாஸ் பண்ணி ஐ காட் செலக்டட் இன் டு த ஜாப்பனீஸ் கம்பெனி. 1991 we applied that, and then I had 1 year Bangalore வந்து I had 1 year language training, and then 1993 I came to Japan. So this is how I started my career. 93 நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, so we came to Japan. அப்ப என்ன அந்த கம்பெனியோட கான்செப்ட் என்னவா இருந்தது அப்படின்னா, early 90s, that is late 80s and early 90s வந்து ஜப்பான் was a booming economy. கண்ணாபின்னான பிசினஸ் இருந்தது, கண்ணாபின்னான எக்கானமி வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ தே வாண்டட் டு ரெக்ரூட். அப்போ வந்து அவங்களுக்கு இன்ஜினியர்ஸ் கம்மியா இருந்தாங்க ஜப்பான்ல. ஸோ தே வாண்டட் டு ரெக்ரூட் சைனீஸ் இன்ஜினியர்ஸ் அண்ட் தே வாண்டட் டு ரெக்ரூட் சம் இந்தியன் இன்ஜினியர்ஸ். அவங்கள ஜப்பானுக்கு கூட்டு வந்துட்டு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்து, ஸோ 3 to 4 years ஜப்பான்ல வந்து வி யூஸ் டு கால் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்போ ஸோ எங்களுக்கு வந்து 3 to 4 years ட்ரைனிங் கொடுத்து, தென் தே வாண்டட் அஸ் டு கோ பேக் இந்தியா அண்ட் டூ தட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபார் தோஸ் ஜப்பானீஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தே ஸ்டார்டட் திஸ் ஆர்கனைசேஷன். நான் ஜப்பானுக்கு வந்து, ஸோ இனிஷியல் நாங்கள் வந்த புதுசில் என்ன ஆச்சு அப்படின்னா, early 90s வந்து தட் பபுள் எக்கானமி வந்து பூம் ஆனது வந்து பர்ஸ்ட் ஆகி, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து எக்கானமி கீழே விழுந்த உடனே நிறைய ஜாப்ஸ் இல்லை. அப்போ வந்து they didn't want to recruit more foreigners. ஓகே, ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி when we reached Japan, எங்களுக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எங்களுக்கு. ஸோ திஸ் கம்பெனி ஆல்சோ went bankrupt. Just imagine, very first job, very first time landing in Japan, my company got bankrupt. So we didn't have any opportunity. So this is how I started my career in Japan. Okay, so ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, so we knew English. அப்போ வந்து எங்களுக்கு இங்கிலீஷ் நமக்கு தெரியும். அப்புறம் they taught us Japanese language. So bilingual அப்படிங்கிற இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாங்க அப்ப. So 94-95 all the multinational companiesலாம் வந்து go east அப்படிங்கிற கான்செப்ட்ல they started setting up their operations in Japan. அப்ப இந்த பைலிங்குவல் இன்ஜினியர்ஸ் யாரா இருக்காங்களான்னு பார்த்தா நாங்கெல்லாம் வெளில மார்க்கெட்ல இருந்தோம். இந்த சென்ஸ் எங்களுக்குலாம் ஜாப் இல்லாம இருந்தோம். ஸோ எங்களுக்கு ஜாப் கிடைச்சது. ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சமயத்தில் நாங்கள் வந்து ஒரு 30 பேர் ஜப்பானுக்கு போனோம். ஒரு டீமாக தான் போனோம். ஸோ 30 பேர்ல நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஐ ஜாயின் அ ஸ்மால் கம்பெனி தட் டைம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஜாயின், இப்போ ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ண ஆர் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன கம்பெனி. அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லேர்ன் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ். என்னன்னா, ஜப்பான் வந்துட்டோம்,
பிசினஸ் இல்லை, இப்போ நம்ம வந்து புதுசாக எதாவது பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்டா இருந்தது. ஸோ என்ன பண்ணேன், ஒரு 2 to 3 years ஐ லேர்ன் வாட் எவர் ஐ குட் டூ. அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம். சின்ன கம்பெனிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இஃப் யூ ஜாயின் அ பிக் கம்பெனி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொட்டீனா இருக்கும் அந்த ஒர்க். சின்ன கம்பெனில ஜாயின் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தான் எல்லாரும் பண்ற மாதிரி இருக்கும். ஆஃபீஸை திறக்கிறதுல இருந்து, ஆஃபீஸை கிளீன் பண்றதுல இருந்து, அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்றதா இருந்தாலும், யாராவது பேசுறதா இருந்தாலும் சரி, டெவலப்மெண்ட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, கஸ்டமரோட பேசுறதா சரி, எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து நம்மளே நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கும். டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங் எல்லா வேலையும் நம்மளே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ குட் லேர்ன். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்க வந்து 30 பேர் சேர்ந்து இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே, நம்ம ஏன் நம்மளே கம்பெனி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ ரொம்ப இதெல்லாம் திங்க் பண்ணல. இட்ஸ் ஸ்ட்ரைக் மீ அண்ட் தென் வி ஸ்டார்டட் திங்கிங், நம்ம ஏன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் கொண்டு வந்தாங்களே, நம்மளும் அதே மாதிரி பண்ணலாமேன்னு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து அப்ப கொஞ்சம் கொஞ்சமா யாருமே வந்து அந்த அப்போதான் கரெக்டா 25, 26, 27 எல்லாருமே வந்ததுனால என்னாச்சுன்னா, எல்லாருக்கும் திடீர்னு வாண்ட் டு டேக் ரிஸ்க் இன் தேர் லைஃப் அண்ட் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கல்யாணம் ஆனது. ஸோ இப்படியே நாங்கள் 30 பேர் கொஞ்சமா கம்மியாகி ஃபைனலா வாட் ஹேப்பன், நானு என்னோட ஃப்ரெண்ட் சேரன். ஸோ வி போத் டிசைடட் டு ஸ்டார்ட் அவர் கம்பெனி இன் 2000. ஓகே, எனக்கு வந்து அப்போ ஏஜ் 30. ஸோ அந்த நாங்கள் ஃபர்ஸ்ட் சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு கன்சல்டிங் கம்பெனி ஜாயின் பண்ணி ஐ ஜஸ்ட் லேர்ன் கன்சல்டிங் எப்படி பண்ண முடியும், ஒரு கஸ்டமர்கிட்ட போய் எப்படி ப்ரொபோசல் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஐ ஸ்டார்டட். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, we decided to start this company. ஸோ நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு விப்ரோல ஜாயின் பண்ணலாமான்னு இருந்துச்சு. ஏன்னா டிசைட் பண்ணிட்டோம், ரோல் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ஐ வாண்டட் டு ஸ்டே பேக் இன் ஜப்பான் அண்ட் என்னோட பார்ட்னர் ஃப்ரெண்டு வந்து ஹி வாண்டட் டு கம் பேக் இந்தியான்னு நாங்கள் ரோல் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட் திஸ் ஆர்கனைசேஷன். அப்போ வந்து எனக்கு வந்து சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, மார்க்கெட்டிங்கே கிடையாது. ஏன்னா நானும் பேக்ரவுண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். ஸோ ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணதெல்லாம் டெவலப்பர்ஸாகவும் ப்ரோக்ராமராகவும் ஒர்க் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் கன்சல்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எனக்கு சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஐ ஜாயின் ஒன் ஜாப்பனீஸ் கம்பெனி அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் சேல்ஸ் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, ஸோ மை ஃப்ரெண்ட் ஜாயின் விப்ரோ அண்ட் தென் ஹீ லேர்ன் வாட் இஸ் ஆஃப் ஷோர் டெவலப்மெண்ட், என்ன பண்ணணும், டீம் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஹீ லேர்ன் தட். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பின் அவுட் ஆகி வெளியில வந்து வி ஸ்டார்டட் அவர் இன்ஃபோவியூ இன் இயர் 2000. கரெக்டாக 20 years ஆஃப் ஜேர்னி. ஸோ அதுல வந்து என்னன்னா, இப்ப நான் இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டேன், வி ஸ்டார்டட் தி கம்பெனி. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து தே கேவ் அஸ் ஒன் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இட் ஸ்டார்ட் நல்லா இருந்தது, ஆரம்பம் நல்லதா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வித்தின் 6 months என்ன ஆச்சு அப்படின்னா, அஸ் யூஷுவல் இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் அப்பெல்லாம் இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி இன்டர்நெட் அது இருக்கனால வி ஹேவ் லாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கான்டாக்ட்ஸ் கிடையாது இல்லையா. ஸோ வி டிடன்ட் ஹேவ் மச். இது ஒரு 6 months வந்து இந்த எங்களோட ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. வி டிடன்ட் ஹேவ் எனி ஒர்க். அப்போ வந்து வீட்டுக்கு ஆல்ரெடி ஒரு 4 or 5 people ஆல்ரெடி நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டோம் கம்பெனியில். ஸோ வி ஆர் ரியலி ஸ்ட்ரகிளிங் அகெயின். ஸோ திரும்ப போய் ப்ராஜெக்ட் எடுக்கிறது, திரும்ப கஷ்டப்படுறதுன்னு. ஸோ இட் வாஸ் நாட் அ வெரி ஈஸி லைஃப். என்னன்னா, ஒரு இன்னைக்கு வந்து 400 crores அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர, அன்னைக்கு when we started this company ஸ்கிராச்ல எனக்கும் வந்து பேக்ரவுண்ட் கிடையாது. ஏன்னா எங்க அப்பாவும் வந்து ப்ரொஃபஸர், என்னோட பார்ட்னரோட அப்பாவும் வந்து ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர். ஸோ 2 பேருக்குமே வந்து பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, பிசினஸ் பேக்ரவுண்டும் கிடையாது. ஸோ தட் டு a நியூ கண்ட்ரி, நியூ லாங்குவேஜ், நியூ கல்ச்சர், எவ்ரிதிங் இஸ் நியூ. ஓகே, பட் ஒன்னு என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, we don't want to give up அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து we were really thinking. ஏன்னா see we were working in a big company, we were really getting a good salary that time. Okay, so அதை விட்டுட்டு we are going to start a business அப்படின்னு டிசைட் பண்ணி தான் 2 பேரும் இறங்கினோம். ஸோ இந்த பெர்சவரன்ஸ் அப்படிங்கிற வேர்டை நான் எதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஓகே, we have decided to do this. We are not going to come out of this. We are not going to give up at any point of time. அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய பாயிண்டா இருந்தது. என்ன கஷ்டம் வந்தாலும் we know how to overcome this. கஷ்டம் தான், இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு சில ஸ்டேஜ்ல வந்து இஃப் ஐ வாண்ட் டு டெல் யூ வெரி ஓப்பன்லி, லைக் எங்கள்கிட்ட வந்து பணமே இல்லாதப்ப என்ன பண்ணோம், வீட்டில் இருக்கிற ஒய்ஃப்டேருந்து இருக்கிற நகையெல்லாம் வாங்கி அதெல்லாம் நாங்கள் வந்து இது கொடுத்து அந்த நகையெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து சேலரி கொடுப்போம் எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வி ரியலி ஸ்ட்ரகிள்ட் அ லாட் இன் சர்டன் ஒரு சில இடத்துலலாம். பட் ஈவன் தென் என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் வந்து நான் வந்து இது பார்ட் ஆஃப் அவர் பிசினஸ், பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஏன்னா வி ஹவ் டேக்கன் ரைட் டெசிஷன் டு ரன் அ கம்பெனி, ஸ்டார்ட் அ கம்பெனி முடிவு பண்ணிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து வி ஹவ் டேக்கன் திஸ். அப்போ கொஞ்சமா கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். எகெயின் ஒரு ஃபால் இருக்கும். ஓகே, எவ்ரி 3 years இந்த பிசினஸ் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா எவ்ரி 3 years கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இருக்கும், அடுத்து திரும்ப விழுற மாதிரி இருக்கும், திரும்ப ஒரு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி 3 years நாங்கள் என்ன டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபால் வந்ததுன்னா அதுல இருந்து நீங்க வி ஆல்வேஸ் லேர்ன். ஓகே, இது எதனால வந்தது,
நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் என்ன பண்ணணுமா, இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணுமா. ஓகே, ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தரையும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒருத்தரவையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எவ்ரி டைம் வி ஆல்வேஸ் திங்க் அடுத்து என்ன பண்ணலாம், ஒய் இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவோம். எகெயின் கொஞ்சம் முன்னே வந்தப்ப எங்கள்கிட்ட ப்ராப்ளம் இல்லாமல் 2008 ஒரு இந்த சப்ரைம் ப்ராப்ளம் வந்தது. எகெயின் வி ஃபால் டவுன். திரும்ப அதுக்கப்புறம் 2011 என்னாச்சு அப்படின்னா we had a big earthquake in Japan. எகைன் கொஞ்சம் மேல வந்தது. அந்த earthquake வந்து அதுக்கப்புறம் ஒரு பயங்கர ஒரு பெரிய பெரிய ஜப்பான்ல வந்து என்ன சொல்றது, அந்த ரேடியேஷன் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தே ஸ்டார்டட் க்ளோசிங் தேர் ஆபரேஷன்ஸ் அண்ட் தென் தே டோன்ட் வாண்ட் டு கிவ் பிசினஸ். அப்படி திரும்ப அதுல ஒரு விழுந்தது. எகைன் 2014 ஒருத்தர் மேல விழுந்தது. ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் நான் போட்டுக்கிறது என்ன அப்படின்னா பிசினஸ்ல வந்து அப் அண்ட் டவுன் எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் அதுல வந்து நாங்கள் எவ்ரி டைம் வாட் வி ஃபெல்ட் வி டோன்ட் வாண்ட், வி ஷுட் நாட் கிவ் அப் அண்ட் வி ஷுட் டெஃபினெட்லி கம் அவுட் ஆஃப் திஸ் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வி ஹவ் லேர்ன்ட் அ லாட் அண்ட் தென் வி ஸ்டடிட் அண்ட் தென் அதுலேருந்து ஒரு தடவை வெளில வந்து வி குட் க்ரோ திஸ் கம்பெனி டு திஸ் லெவல். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய மேஜர் ரோலர் கோஸ்டர் ரைடு நான் சொல்றது. ஓகே, இதுல நான் ஃபர்ஸ்ட் ஓகே இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 20 yearsல வாட் ஐ ஹவ் லேர்ன்ட். ஓகே, ஸோ when I went to ஜப்பான்ல வந்து என்ன அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட் ஐ வாண்ட் டு யூஸ் திஸ் வேர்ட் இஸ் டீம் ஒர்க். ஓகே, நம்ம வந்து இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஓகே, இந்த குரூப் டிஸ்கஷன், குரூப் இன்டர்வியூ அப்படிலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு இன்டர்வியூல அந்த மாதிரி முன்னெல்லாம் இருந்தது எங்களுக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா டீம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளவு தெரியாது. ஏன்னா இந்தியாவில் வந்து நம்ம படிப்பு, நம்மளுடைய எஜுகேஷனே எப்படி இருக்கும் அப்படின்னா மார்க் நல்லா வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ ஜப்பான்ல வந்து எப்படின்னா யாருமே இண்டிவிஜுவலா நான் தான் வந்து நம்பர் ஒன், நான் தான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இது வரைக்கும் எதுவுமே காமிச்சது கிடையாது. They always say this department has done something, இந்த company has done something, இந்த group has done something சொல்லிட்டு எப்போதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they don't talk about individual person, they always talk about a group of people. They always say teamwork is very important. So அது வந்து I have really learned a lot in Japan. Okay, so அந்த teamwork வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட், டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸோ வாட் எவர் வி சே, இஃப் யூ சே 9 o'clock if I want to go for a meeting அப்படின்னா it is not 8:59, it is not 9:01, it is 9 o'clock. ஓகே, ஸோ அதுக்காக வந்து எனக்கு ட்ரெயின் டிலே ஆச்சு, டிராஃபிக்காக இருந்தது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது when we started this business, what happened is it is what we had to explain or we had to give training to our people. இந்த டிசிப்ளின்ல என்ன வந்தது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டெலிவர் சம்திங் ஆன் திஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம கஸ்டமர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட்டை நாங்கள் கொடுத்துருப்போம். மோஸ்ட்லி நம்மளுடைய பசங்க நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அதை அந்த 5 o'clock இன்னைக்கு அதை டெலிவர் பண்ணணும் அப்படின்னா 5:30 தான் வந்து சொல்லுவாங்க சாரி சார் என்னால் பண்ண முடியல அப்படின்னு. அந்த கல்ச்சர் வந்து எப்படின்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரீவியஸ் டேவே அதை வந்து பண்ண முடியலன்னு சொல்லணும். அட்லீஸ்ட் 1 hour முன்னாடி என்னால் பண்ண முடியல அப்படின்னா பண்ண முடியலங்கிறத சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த டைமிங், சின்ன சின்ன கமிட்மெண்ட், இதெல்லாம் வந்து ஹைலி டிசிப்ளின்டு கண்ட்ரி அப்படிங்கிறதுனால வி ஹேட் ரியலி ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஈவன் கம்பெனிக்குள்ளேயே நிறைய நாங்கள் வந்து வி ஹேட் டு கிவ் லாட் ஆஃப் ட்ரைனிங் ஹியர். அதை பண்ணி வி குட் லேர்ன் திஸ் டிசிப்ளின் ஆல்சோ. அப்புறம் ஃபோக்கஸ். சி இந்த ஃபோக்கஸ்ல வந்து இப்ப என்னால வந்து இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஓகே நீ இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு ஜப்பான்ல மட்டுமே பண்ணாம நீ யூஎஸ்ஓ இல்ல யூகேஓ, ஏன்னா இயர் 2000 பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ், இன்ஃபோசிஸா இருக்கட்டும், விப்ரோவா இருக்கட்டும், ஹெச்சிஎல் இருக்கட்டும், எல்லாமே வந்து பிஃபோர் 1999 1998 வந்து தேவர் ரியலி டூயிங் இன் ஸ்மால் இதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இயர் 2000 when I started this business அப்பதான் வந்து ஒரு பயங்கர பூம். என்ன ஆகும் அப்படின்னு Y2K இஷ்யூ வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா கம்பெனியுமே பயங்கர growth, யூஎஸ்லயும் சரி யூகேலையும் சரி, இந்த மாதிரி எல்லாருமே வெஸ்ட் போன எல்லா கம்பெனிஸுமே பயங்கர growth இருந்தது. ஸோ இப்போ எங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஜப்பான் நீ இதை வந்து யூஎஸ்லயோ யூகேலயோ இல்ல சிங்கப்பூர்லயோ இந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரீஸ்ல நீ பண்ணிருந்த அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா இப்ப இருக்கிற 2500 become 25,000 people ஆயிருக்கலாம், ஆர் 2 lakh people ஆயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எஸ், ஆனா இல்லைன்னு சொல்லல, கரெக்ட். ஆனா we didn't want to go out of that. ஏன்னா we wanted to concentrate on this country. ஃபோக்கஸ்டா நாங்க இருந்தோம். என்ன அப்படின்னா we don't want to open a shop outside Japan and wait for a project அப்படிங்கிறது தான் எங்களோட கான்செப்டா இருந்தது. ஓகே, ஸோ we wanted to be very focused to this country. அதனால தான் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் if you talk about if you go and talk to any
கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும் ஆர் எம்பசியாக இருக்கட்டும், whoever it is, ஒரு ஐடி கம்பெனி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற கம்பெனி யாரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இன்ஃபோவியூங்கிற பேர் வரும். கண்டிப்பாக வந்து நட்ராஜன்கிற பேர் வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கு. ஸோ ஐ குட் டூ சம்திங். ஏன்னா பிகாஸ் இதை வந்து நான் இதை பெருமையாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தி ஃபோக்கஸ்ட். ஏன்னா வி டெடிகேட் இந்த கண்ட்ரிக்கு தான் பண்ண போகிறோம். இதை விட்டு நாங்கள் வெளில போக மாட்டோம். என்னதான் ஆனாலும் சரி, இந்த கண்ட்ரியில் வி ஆர் கோயிங் டு ஒர்க். இங்கே தான் வந்தோம், இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வி ஆர் ரியலி ஃபோக்கஸிங் ஆன் திஸ் மார்க்கெட். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இல்லை, அதனால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அஃப்கோர்ஸ் இந்த க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கலாம். லாங்குவேஜ் இஷ்யூஸ் ஒரு மேஜர் இஷ்யூ இருந்திருக்கு, அதெல்லாம் இருந்தது. ஓகே, ஸோ அந்த ஃபோக்கஸ் பண்ணதுனால எங்களுக்கு வந்து நிறையா இப்போ அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ ஈவன் விப்ரோ ஆல்சோ நோ அஸ், ஈவன் இன்ஃபோசிஸோ டாட்டாவோ ஹூவர், இஃப் யூ கோ டு டாப் மேனேஜ்மெண்ட் லெவலில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தே நோ இன்ஃபோவியூ அண்ட் தே நோ நட்ராஜன் அண்ட் ஷேரன். டெஃபினெட்லி எஸ். இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணனால கூட இருக்கலாம். ஸோ வி காட் திஸ் பெஸ்ட் ஆண்டர்பிரனர் அவார்டு ஃப்ரம் த தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு கிடைச்சதுக்கும் வந்து அதை கூட ரீசனாக இருக்கலாம். Okay, and one more thing, the fourth point which I really learned is communication. Okay, நம்ம என்னன்னா நம்ம இது வரைக்கும் படிச்சதும் சரி, நம்மளோட என்வரான்மெண்ட்டும் சரி, கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து ரொம்ப கான்சென்ட் பண்ணாம விட்டுருவோம் நம்ம. ஓகே, வெதர் இட் இஸ் இங்கிலீஷா இருக்கட்டும், ஜாப்பனீஸா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டியது வாட் ஐ வாண்ட் டு கன்வே டு த ஆப்போனன்ட் அப்படிங்கிறத வந்து என்னன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் இனிஷியலா. ஓகே, ஸோ ஐ லேர்ன் இட் ஹியர் இன் ஜப்பான். எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி ஒரு ப்ரொபோசல் கொடுக்கணும், எப்படி நான் போய் மார்க்கெட்டிங் பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து ஓரலா இருக்கட்டும், ரிட்டர்ன் கம்யூனிகேஷனா இருக்கட்டும், எல்லா கம்யூனிகேஷனும் ஹியர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த 20 இயர்ஸ்ல வந்து வாட் எவர் ஐ ஹவ் லேர்ன்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல். இதுதான் என்னோட 20 இயர்ஸ் ஜேர்னில மெயினா இருந்தது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே என்னோட சக்சஸ் ஸ்டோரி என்னோட பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்னை பத்தி நான் பேசினேன்னா கண்டிப்பா இட்ஸ் நாட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல் இஸ் ஃபியூ சஜஷன்ஸ் ஐ வாண்ட் டு கிவ் யூ ஹியர். இதுல வந்து ஒரு குரல் நான் இங்க போட்டிருக்கேன். என்ன குரல் அப்படின்னா, சலம் பற்றி சால்பில செய்யார், மாசு அற்ற குலம் பற்றி வாழ்வது என்பார். ஓகே, இதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய மீனிங் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு கீழே வந்து ஒரு சின்ன மீனிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வாட் எவர் வி டூ, ஓகே, எனக்குன்னு ஒரு சில கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, அப்ப வந்து என்னன்னா அந்த கேப்பபிலிட்டிக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ நான் அதை வந்து பண்ணணும். நான் வாட் ஐ வாண்ட் அச்சீவ் இன் மை லைஃப் அப்படிங்கிறத வந்து ஐ வாண்ட் டு டிசைட் தட் லைஃப் அண்ட் தென் கேப்பபிலிட்டி, என்னோட கேப்பபிலிட்டியை வச்சு நான் அதை அச்சீவ் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எவ்வளோக்குள்ள கத்துண்டு எவ்வளோக்குள்ள என்னுடைய கேப்பபிலிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேனோ அவ்வளோக்குள்ள எனக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது ஜாஸ்தியா போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்கா நான் வச்சிருக்கேன். இது வந்து இது பிசினஸ் கல்ச்சரா இருக்கட்டும் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கல்ச்சரா இருக்கட்டும், ஓவர் இட் இஸ், நான் எவ்வளோக்குள்ள படிக்கிறேனோ அவ்வளோக்குள்ள எனக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வருவேன். நான் எவ்வளோக்குள்ள கத்துக்கிறேனோ என்னுடைய நாலேஜை நான் எவ்வளோக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய லைஃபும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல தான் என்னோட லைஃப் நான் அமைய போகுது அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வாண்ட் யூ ஆல் டு ஸ்டார்ட் யுவர் கரியர் லைக் திஸ். ஓகே, ஸோ உங்களுடைய கேப்பபிலிட்டி, உங்களுடைய நாலேஜை நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் பாயிண்ட். ஓகே, தி ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஐ வாண்ட் டு கிவ் டு ஆல் மை யங் ஜென்ரேஷன் இஸ், இதுல வந்து ஏன் நான் வந்து இளையராஜா படம் போட்டிருக்கேன் அப்படின்னா, இளையராஜா பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸோ அவர் வந்து மியூசிக் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அவர் தான் நமக்கு எல்லாமே. ஓகே, அவருக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைய படிச்சு கத்துண்டு ஈவன் அட் திஸ் ஏஜ், அட் ஏஜ் ஆஃப் 75 ஆல்சோ, இப்போ அவர்கிட்ட ஒரு நோட்ஸை கொடுத்து ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து ஹி ஸ்டடிஸ் ஃபர்ஸ்ட், ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். படிச்சு புதுசா ஒன்று கத்துட்டு தென் ஒன்லி அவர் வந்து அதை ட்ரை பண்ண பார்ப்பார் அவர். ஓகே, ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லேர்னிங். வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஆல் இஸ், என்னுடைய கரியர் பார்த்தீங்க, பிசினஸ் கரியரா இருக்கட்டும், என்னுடைய ஜப்பான்ல போய் நான் பார்த்ததுல என்னன்னா, இங்க நான் லாங்குவேஜ் படிச்சு தான் போனோமே தவிர அங்க போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னோட லாங்குவேஜ், நான் படிச்ச லாங்குவேஜுக்கும் இங்க கம்யூனிகேட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. ஸோ ஐ ஹேட் டு ஸ்டடி எவ்ரி டைம். நான் இப்போ லாங்குவேஜை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ 1000 இங்க வந்து காஞ்சின்னு ஒரு பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து when I studied in இந்தியாவில் வந்து 200-300 காஞ்சிஸ் மட்டும் தான் தெரியும். when I came to Japan, I had to study, I had to improve my knowledge, I had to improve my communication அப்படின்னு I started. ஸோ அதுக்கப்புறம் கன்சல்டிங் பண்ணும்போது என்னாச்சுன்னா, எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி லேர்னிங் வந்து நான் ஜாஸ்தியாகவே வந்து சொல்லுவேன். ஓகே, ஒரு இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ ஈவன் நோ இஃப் யூ டாக் அபவுட் மை பார்ட்னர், ஓகே, ஏதாவது ஒரு நியூ டெக்னாலஜி வந்ததுன்னா he goes and studies again. Okay, at this age now he is 50, we both are 50. So we both, what we do is like we study always. He studies the technology. என்னன்னா இப்போ புதுசா ஜாவால இது வந்துருக்கல, புதுசா இது பைத்தான்ல ஏதோ வந்திருக்கு, இது எப்படி கோடிங் பண்ணணும்னு பார்க்க போறேன். he doesn't need to code anything here, but he studies. உட்காந்து அதை கத்துன்னு தான் வந்து he always talk to the people. Okay, so இந்த லேர்னிங் கர்வ் வந்து நமக்கு லைஃப்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ் முடிச்ச உடனே நம்மளுடைய மைண்ட்ல என்ன ஆகும்னு, ஓகே காலேஜ் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் போய் ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆகிட போறேன், என் லைஃப் அவ்வளவுதான் செட்டில் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஆல்வேஸ் திங்க். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் தட். இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட் never ending story. Okay, you have to study and learn everything whatever you can do. Okay, so இது ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, நான் எப்படி என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இஸ் ஜாயின்ட் அ ஸ்மால் கம்பெனி அண்ட் தென் ஐ லேர்ன் எவ்ரிதிங் வாட் எவர் இஸ் பாசிபிள் ஐ குட் லேர்ன். அதெல்லாம் நான் சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். ஸோ உங்களுக்கு அதே அட்வைஸ் தான் நான் பண்ண போறேன். என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன கம்பெனியில் நீ ஜாயின் பண்ண போற அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. என்ன கம்பெனி, எனக்கு எவ்வளவு சேலரி வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பா பார்க்காதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட கரியர்ல என்ன பண்ண போறீங்கன்னா, கேன் யூ லேர்ன், நான் போற இடத்துல கேன் ஐ லேர்ன் சம்திங். ஓகே, எனக்கு நல்ல ஒரு என்வரான்மெண்ட் இருக்கா, லேர்ன் பண்றதுக்கு நல்ல என்வரான்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு என்வரான்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனியா நீங்க ஜாயின் பண்ணுங்க. இட் கேன் பி ஈவன் 10,000 rupees lesser than your friends also. Forget about that. அதை பத்தி நீ கவலைப்படாத. Salary is the secondary part. First part, when you come out of the college, when you join a small company or a big company, wherever it is, you just see whether you are learning a lot or not. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 10 years நம்ம என்னென்ன கத்துக்கிறோமோ, 20 to 30ல நம்ம என்ன கத்துக்கிறோமோ, அதுதான் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் a lot for next 20 to 30 years of நம்மளுடைய லைஃப், கரியர் லைஃப்ல இருக்க போகுது. ஓகே, ஸோ ட்ரை டு ஜாயின். என்னோட இது பார்த்தேன் அப்படின்னா, ட்ரை டு ஜாயின் a small company and learn the passion, learn whatever is possible, just try to learn and then try to expand your இது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொன்னேன். செகண்ட், சின்ஸ் நம்ம இப்ப எல்லாம் காலேஜ்ல இருக்கோம், இப்ப என்ன பண்ண முடியும், சரி காலேஜ் நான் கிராஜுவேட் பண்ணதுக்கு அப்புறம் கம்பெனில ஜாயின் பண்ணி படிக்க போறேன் அப்படிங்கிறத விட, இப்ப காலேஜ்ல இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு நிறைய டைம் இருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட் என்னாச்சு அப்படின்னா, we have a lot of opportunities. இப்ப நான் ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஐ ஹவ் சீன் சம் ஆஃப் இது ஆன்லைன் கோர்சஸ்ன்னு பார்த்தேன். இந்த உதயமின்னு ஒண்ணு பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து கோர்சரான்னு ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, அதில் ஜாயின் பண்ணி யூ கேன் லேர்ன், புதுசாக ஏதாவது நம்ம கற்றுக்கலாம். இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா வேறு ஏதாவது நம்ம அதில் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ சைபர் செக்யூரிட்டி பற்றி நிறைய கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் ஜாயின் சம் கோர்ஸ் அண்ட் தென் யூ கேன் ஸ்டடி. ஓகே, இது பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த ஹேக்கத்தான் காம்படிஷன் சொல்லிட்டு இப்போ இந்தியா காம்படிஷன் நிறைய இருந்துருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இதுன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல நீங்க வந்து இப்ப புதுசா நிறைய அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கேட்கறாங்க அவங்க. ஓகே, அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா, தட்ஸ் ஆல்சோ a big learning for you. Whether you win the prize or not, that's a secondary. So என்னோட இது என்ன அப்படின்னா, you just join that or try to compete with people and see எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க, what are the problems they are facing, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஈவன் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஜாயின் பண்ணி அதுல அந்த காம்படிஷனை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ காலேஜ்ல இருக்கும்போது யூ கைஸ் கேன் டூ டெஃபினெட்லி தீஸ் திங்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஐ வாண்ட் டு கிவ் யூ. ஓகே, தி செகண்ட் அட்வைஸ் வாட் ஐ வாண்ட் டு கிவ் யூ இஸ் நெவர் கம்ப்ளைண்ட். ஓகே, நான் நிறைய பார்த்திருக்கேன், இப்போ மீம்ஸ் எல்லாம் வருது, நிறைய பார்த்திருக்கேன். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஸ்விக்கில தான் வேலை கிடைக்கும், ஏன்னா என்ன வந்து ஸ்விக்கில தான் எனக்கு இது கிடைக்கும், எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எனக்கு வேலையே கிடைக்காது, நான் வேலை இல்லாதவன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் வேலை இல்லாதவன். இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, மேபி ஃபன்னுக்கா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசுறதுக்கா இருக்கலாம், பட் இஃப் இட் கம்ஸ் டு ரியாலிட்டி இட்ஸ் நாட் த ரியாலிட்டி. ஓகே, ஸோ நான் இன்ஜினியரிங் படிச்சேன் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றதே வந்து எனக்கு என்னமோ ஒரு பயங்கர ஒரு நெகட்டிவா தோணுது எனக்கு. ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் தட் பி ஆப்டிமிஸ்டிக். ஓகே, ஸோ இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பி ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறது என்ன, யூ ஹேவ் காட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, இப்ப நான் சொன்னேன் இப்போ என்னன்னா ஆன்டி சைனா. ஓகே, ஸோ இஃப் ஐ டாக் அபவுட் ஆன்டி சைனா, ஓகே, ஜப்பான் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் அதர் கண்ட்ரிஸ், எனக்கு வந்து ஜப்பான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஸோ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் பாத்தீங்கன்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, ஜப்பான் அண்ட் சைனா வந்து they don't gel well. They always fight each other and then they don't even, if you go and ask any Japanese, they say I hate Chinese. If you go and ask any Chinese, they say I hate Japanese. Okay, இது வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து they don't even, they always they say we fight each other, they don't like each other. This is a, இப்போ நம்ம எப்படி இந்தியா பாகிஸ்தான் பத்தி பேசிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் சைனா ஜப்பான். ஓகே, ஆனா ஒரு 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 பாயிண்ட் இதுல இருக்கு என்ன அப்படின்னா, வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சைனால இருக்கிற ஜாப்பனீஸ் கம்பெனிஸோட நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 33,000 companies are there. 33,000 companies are there in China from Japan. ஓகே, அதே மாதிரி சைனால இருந்து ஜப்பான்ல எவ்வளவு கம்பெனிஸ் இருக்காங்க அப்படின்னா 18,000 companies are here in Chinese companies are here in Japan. பேசுறதெல்லாம் பொலிட்டிக்கலா பேசுறது ஆர் இந்த மாதிரி மேல லெவல்ல வந்து கவர்மெண்ட்ல பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். When it comes to reality, when it comes to business, they go. Japanese go to China.
they set up their own operations in China. Chinese come and do operations here in Japan. இவங்க ரெண்டு பேரும் இந்த பிசினஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, this speaks a lot. ஸோ இன்னைக்கு நம்ம ஆன்டி சைனா அப்படின்னு சொன்ன உடனே நாலு இந்தியாவில் எல்லா பிசினஸ் வந்துட போதா அப்படின்னு கேட்டா நோ. ஏன்னா பீப்புள் ஆர் நாட் கம்ஃபர்டபுள் ஹியர். சைனால தேர் ஆல் கம்ஃபர்டபுள். இந்த எக்கோ சிஸ்டம் விட்டு வில் தே டெஃபினெட்லி கம் டு இந்தியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரப்போறது கிடையாது, இம்மீடியட்டா வரப்போறது கிடையாது. எஸ் வருவாங்க. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத we have to think now. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இந்த ஆப்பிள்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் திடீர்னு இஸ் அ எக்ஸென்ட்ரிக் கை, ஸோ யூ ஆல் நோ தட். ஓகே, ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆப்பிள்ல ஒரு சின்ன டிசைனை மாத்தணும் அப்படின்னு. அதாவது என்னன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் வரப்போகுது, இன்னும் 2-3 days லான்ச் பண்ண போறாங்க இந்த ப்ராடக்ட். ஓகே, ஜஸ்ட் 3 days பிஃபோர் வாட் ஹேப்பன்ட் இஸ், he just realized, ஓகே இந்த டிசைன் நான் இப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு he decided. பண்ண உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, ஆப்பிளோட மெயின் மேனுஃபேக்சரிங் ஹப் சைனா தான். ஓகே, அங்கேருந்து தான் வரப்போன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஹி கால்ட் அந்த மேனுஃபேக்சரிங் ஹெட்டை ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி டிசைனை இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னு. எப்போ 2-3 daysக்கு முன்னாடி பிஃபோர் த லான்ச் ஹி செட். ஓகே, இம்மீடியட்டா கேட்டவுடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சரிங் ஹெட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நைட்டோட நைட்டா he could bring all the 30,000 people to the factory. He made it. Okay, within 2 days அந்த டிசைன் சேஞ்ச் பண்ணி they launched the product on time. இது எதுக்கு இந்த கதையை சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில் கேன் வி டூ திஸ் ஒன்? இன்னைக்கு இதை பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நமக்கு நிறைய பாலிசிஸ் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நினைச்ச நேரத்தில் இட்ஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட். அவர்ஸ் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இன்னைக்கு நைட்டா எனக்கு 30,000 பேர் எல்லாருமே ஆஃபீஸ் இதுக்கு வாங்க, எல்லாரும் இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறது கிடையாது நம்ம. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அட் ஆல். ஓகே, செகண்ட் திங், இப்போ மாஸ்க். ஸோ இந்த வருஷம் என்ன ஆச்சு? ஸோ 2020 என்னாச்சு? மாஸ்க் இல்ல உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருந்தோம். எங்கேருந்து மாஸ்க் வந்தது? இந்தியாவில இருந்து மாஸ்க் வரவே இல்லை. இன்னும் வெளியில சைனால இருந்தா மாஸ்க் வந்துட்டு இருக்கு. இன்னும் மாஸ்க்னு எடுத்தீங்க அப்படின்னா மேட் இன் சைனா. ஏன்னா இப்ப நம்ம சொல்றோம் ஃபார் ஃபன்னுக்கு சொல்றோம் இல்லையா, ஆன்டி சைனான்னு சொல்லிட்டு கேப் டிஷர்ட்லாம் எங்க பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஆன்டி சைனா அவனே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், வி பாய்காட் சைனா, வி பாய்காட் கேப்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களே மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம் படத்தை. இட் மேபி ஃபார் ஃபன்னா கூட இருக்கலாம், பட் தட்ஸ் அ ரியாலிட்டி. ஓகே, இதுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா, வி ஆர் நாட் சீப் லேபர்ஸ் எனிமோர். ஓகே, இனிமே சைனா விட்டுட்டு வெளியில வராங்க அப்படின்னா சீப் லேபருக்காக எந்த ஒரு கண்ட்ரியும் வரப்போறது இல்லை. ஸோ ஜப்பான் இஸ் நாட் கோயிங் டு கம் டு இந்தியா ஃபார் சீப் லேபர். கொரியா வரப்போறாங்களான்னு கேட்டா வரப்போறது கிடையாது. வாட் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் இந்தியா இஸ், இனிமே போனால் லேபரை பார்க்க போறது கிடையாது, நம்மள டெக்னாலஜி இருக்காம பார்க்க போறாங்க. ஓகே, நாலேஜ் இருக்காம பார்க்க போறாங்க. இது ரெண்டு இருந்தாதான் கண்டிப்பா தேர் கோயிங் டு கம் டு இந்தியா. இது ரெண்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நமக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. எல்லா எக்ஸையும் ஒரே பேஸ்கெட்ல போட வேண்டாம். அப்ப நம்ம இதை விட்டு வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னா சீப் லேபர் ஒர்க்லாம் கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு ரிட்டைன் இன் சைனா. இதை தவிர டெக்னாலஜியோ நாலேஜோ இதை வச்சு நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிற ஒர்க்லாம் வெளியில கொண்டு போகலாம்னு நினைச்சா தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் அந்த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ அங்கே கண்டிப்பா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம நிறைய கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா கோடிங் மட்டும் தான், நான் ஜாவால கோடிங் பண்ணுவேன் அப்படிங்கிறது மட்டுமே டோன்ட் டாக் அபவுட் தட். யூ ட்ரை டு டூ சம் டெஸ்டிங்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். ஓகே, சைபர் செக்யூரிட்டில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். அந்த லைன்ல நீ சூஸ் பண்ணலாம். எனக்கு கோடிங் தான் லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஸோ அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி எடுத்துக்கலாம், நெட்வொர்க்கிங் பத்தி எடுக்கலாம். அதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப நம்ம எப்ப நம்ம இந்த 4G பத்தி பேசுறோமோ, எப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி பேசுறோமோ, இந்த செக்யூரிட்டி இஸ் கோயிங் டு பி அ மேஜர் ரோல் கோயிங் டு பிளே. அந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் நம்ம இப்ப கோடிங், நான் ஒரு கோடரா தான் வரணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நான் கோடர் தான் பண்ணுவேன், எடுத்தோன்னே ஜாவால ப்ரோக்ராமிங் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஓகே. இஃப் யூ கெட் த ஜாப் தென் இட்ஸ் ரியலி வெல் அண்ட் குட். That is not only the job you should focus. You should focus on other areas in software engineering. Okay, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னா எஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கனால இப்ப வேலை இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா நிறைய வேலை இருக்கு. ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன போகுதுன்னா இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன் 4.0 அப்படிங்கிற வேர்டு இப்ப பயங்கர ஒரு என்ன சொல்றது, ஒரு கீவேர்டா இப்ப எல்லா உலகத்துலையும் போயிட்டு இருக்கு. So that is nothing but IoT. Okay, so whenever we talk about machine learning or whenever we talk about IoT or artificial intelligence, okay, so இதெல்லாம் நான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு மெக்கானிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், சிவில் எக்ஸ்பீரியன்ஸ், இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ், எலக்ட்ரானிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு டூ தோஸ் IoT-ஆ இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். ஓகே, ஸோ ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் ஓகே, இப்போ நான் என்னன்னா நான் சாஃப்ட்வேர், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற டிபார்ட்மெண்ட்ல என்ன அப்படின்னா
ப்ளீஸ் லேர்ன் திஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வெரி வெல். ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது வந்து அந்த சப்ஜெக்டே வந்து என்னன்னு நமக்கு வந்து ஒரு ட்ரை சப்ஜெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஓகே, அந்த சப்ஜெக்டை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு லேர்ன் as much as possible. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கரியரே இருக்க போகுது. கோயிங் ஃபார்வர்ட் டெக்னாலஜி இஸ் கோயிங் டு பிளே a major role in any part of our life. அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா whether you are a mechanical engineer or whether you are electrical engineer or electronics, என்ன படிச்சிருந்தாலும் சரி, try to learn this software engineering subject very very deeply. ஏன்னா இது கண்டிப்பா நமக்கு யூஸ் ஆக போகுது. ஏன்னா சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் இல்லாம நம்ம பண்ண போறோமான்னு கேட்டா பண்ண போறது கிடையாது இனிமேல் லைஃப்ல. ஓகே, ஸோ அது பண்ணலாம். இப்போ நான் இந்த ப்ரொஃபசர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த சப்ஜெக்டே ஒரு ஆல்ரெடி ட்ரை சப்ஜெக்ட் தான். இஃப் பாசிபிள் ட்ரை டு டீச் தட் சப்ஜெக்ட். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அது என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்துட்டு ஹவு இட் இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எப்படி வந்து இந்த மெக்கானிக்கலோட எப்படி மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது they can come and talk about that. ஸோ இன்னும் கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து இட் will reach them. They can also யூஸ் பண்ண முடியும் அவங்களால. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இது. அப்புறம் இன்னொரு பேப்பர் முக்கியமா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆபரேஷன் ரிசர்ச். நான் வந்து த கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் படிச்சிருக்கேன். ஓகே, இந்த த கோல்ங்கிற புக்கை படிக்கும்போது தான் ஐ ரியலி லேர்ன். நம்ம இதெல்லாம் காலேஜ்ல படிச்சோம். ஓகே, இந்த ஓஆர்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சு அதை பார்த்தாலே பயமா இருக்கும், அதை பார்த்தாலே புரியாது நமக்கு. என்னமோ ஆட்டோமேஷன், ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற வேர்டெல்லாம் படிச்சாலே ரொம்ப போயிடுச்சு நமக்கு. ஆனா அதுதான் வந்து லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியில வந்தோடனே. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம். ஓகே, நான் வந்து இது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், இது ஓகே, எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஓகே. இதை விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். whenever I talk to this what do you call மினிஸ்டர்ஸ்லாம் வராங்க இல்லையா, மினிஸ்டர்ஸ்லாம் வரும்போது they always come with ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வாங்க. ஓகே, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார், நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சார். இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா எஸ். நான் அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமோ இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் எக்ஸாம் நான் எழுதி பாஸ் பண்ணி வந்தேன். இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன், இந்த மினிஸ்டர்ஸ்லாம் வராங்க இல்லையா, வெதர் நீ என்ன ஹைஃபை மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், they don't understand anything. இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி பீப்புள் பேசும்போது they don't understand anything. இதை யார் பிரிட்ஜ் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் bridging these two. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கு, அவங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ் எக்ஸாம் பண்ணி கூட வரதுனால என்ன பண்ணலாம், they can easily relate. ஓகே, நீ இந்தியாவுக்கு வந்த அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியை நீ ஃபார்ம் பண்ற ஆர் இந்த ஃபேக்டரி நீ செட்டப் பண்ண போற அப்படின்னா இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு they talk about the technical details they gave. They talk the technical details. ஓகே, ஸோ ஐஏஎஸ் அந்த மாதிரி ஒரு லைனை கூட நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நான் என்ன சொல்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி படிக்க போறோம் அப்படின்னா you can take this GATE exam also. நீங்க எடுக்கலாம், GATE exam படிக்க போகலாம். If you want to go abroad, definitely yes, lot of opportunities are there. எனக்கு வந்து நிறைய பணம் இருக்கு அப்படின்னா you can go to US. US is a major education. வந்து US universitiesலாம் பயங்கர இது, but very expensive. If you are really rich, if you have money, if you want to go and study there, definitely yes, you can go to US and study there. இல்ல எனக்கு ரொம்ப பணம் கிடையாது ஆனா I want to study abroad. இப்போ வந்து ரஷ்யா இஸ் ஆல் ஒரு மேஜர் ஹப் ஃபார் இந்தியன் என்ன பண்றது, இந்த போஸ்ட் கிராஜுவேட் பண்றவங்க வந்து நிறைய பேர் வந்து ரஷ்யா போறவங்க பார்த்துருக்கேன் நான். ஜெர்மனி இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஓகே, ஸோ ஜெர்மனியில் போய் நம்ம படிக்கலாம். யூலாம் வந்து தேர் ரியலி கோஆப்ரேட் வெரி வெல் வித் இந்தியா. நமக்கு வந்து அங்கே வந்து இட்ஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். ரஷ்யாவும் எக்ஸ்பென்சிவ் கிடையாது, EU ஜெர்மனிலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அங்கே போய் வி கேன் ஆல்சோ ஸ்டடி. ஈவன் சிங்கப்பூர் ஆல்சோ ஒன் ஆஃப் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஃபினட்டா அந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ்ல அடுத்த போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். ஸோ எதுக்கு இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, யார் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்க தான் லூசர்ஸ். நான் சொல்றேன், அதை எப்படி ஒரு அந்த கம்ப்ளைண்ட எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்களோ அவங்க தான் வந்து கண்டிப்பா வின்னர்ஸ் நான் சொல்லுவேன். எப்ப ஒருத்தருக்கு சக்சஸ் வரும் அப்படின்னா, நான் உட்காந்து வீட்டுல உட்காந்துட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு லைட் வரல, அது வரல, இது வரலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறவங்க கண்டிப்பா அப்படிதான். ஏன் இது வரல, இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா நம்மளால நம்ம யோசிச்சா மட்டும்தான் வந்து நம்ம வந்து வின்னர் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்ன சப்ஜெக்ட் படிச்சாலும் கூடவே இந்த மாதிரி ஒரு இது படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு இருக்கு. ஓகே, இது வந்து டோன்ட் கம்ப்ளைண்ட் என்னோட செகண்ட். ஸோ மூணாவது பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மோட்டிவேட் யுவர் செல்ஃப். ஓகே, இப்போ நான் இதுல வந்து என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து எக்ஸ்டர்னலா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஃபீஸ்லேயே பசங்கள்ட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உன்னை வந்து நாளைக்கு 5 மணிக்கு நீ இந்த ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணல அப்படின்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மோட்டிவேட் ஆகி அவன் 5 மணிக்கு அதை டெலிவரி பண்ணினான்னா அவன் இஸ் நாட் கோயிங் டு கெட் சக்சஸ்ஃபுல்லா எதுவும் பண்ண போறது கிடையாது. ஓகே, அவன் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால என்ன ஆச்சு அப்படின்னா he gets motivated. அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் ஆறாங்க அப்படின்னா he can never become a leader.
That is my very important thing. If you want to become a leader, it should be a self motivation இருக்கணும். யாரும் அடுத்தவங்க வந்து உன்னை சொல்லி 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 நீ மோட்டிவேட் ஆகக்கூடாது, நீயே உன்னை சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து நான் நினைச்சிருக்கேன், நிறைய பார்த்திருக்கேன், நம்ம ஸ்கூல்ல நிறைய எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் வச்சு 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 ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் வரும். அது ரீசன் என்ன அப்படின்னா அந்த நம்மளே செல்ஃப் மோட்டிவேஷன் தான். இந்த டெஸ்ட்ல நான் 60 மார்க் வாங்கிட்டேன், இதுல நான் 70 மார்க் வாங்கிட்டேன், இந்த ரிவிஷன்ல வந்து 80 மார்க்ஸ் வாங்கிட்டேன், ஸோ அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நான் வந்து ஃபைனல் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் பாயிண்ட் போட்டது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம், ஃபெயில் ஆகும், ட்ரை பண்ணுங்க, ஃபெயில் ஆகும், ட்ரை பண்ணுங்க, ஒன் டே டெஃபினட்டா இட் வில் பிகம் சக்சஸ். இதுதான் வந்து மோட்டிவேஷனுக்கான மேஜர் ரோல். இட்ஸ் செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மோட்டிவேஷனை வந்து முடிஞ்ச வரைக்கும் டோன்ட் கிவ் அப் ஹியர். ஓகே, இன்னொரு பாயிண்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் ஐ வாண்ட் டு கிவ். ஃபோர்த் பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல், இப்போ நான் வந்து என்னன்னா, நீ வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஐஓடி போகலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம் நான் சொல்றேன் இல்லையா. ஸோ என்னுடைய மேஜரா நான் இடத்துல சொல்ல போறது என்ன அப்படின்னா, பி அன் ஆண்டர்பிரனர். ஓகே, இஃப் பாசிபிள் அப்படின்னு சொல்றதை விட யூ ட்ரை ஃபார் இட். ஓகே, இப்போ நீங்க டாக்டர் சந்திரசேகர் பாத்தீங்க அப்படின்னா, அவரும் நிறைய இந்த மாதிரி நிறைய ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு அவருக்கு வந்து நிறைய பண்றாரு. நான் அவருடைய ஹோம் பேஜ் பார்த்தேன், திஸ் ஃபர்ஸ்ட் டைம் அஃப்கோர்ஸ். அவர் எனக்கு கிருஷ்ணா சொன்னது, கிருஷ்ணா இன்ட்ரடியூஸ் மீ டு டாக்டர் சந்திரசேகர். அவருடைய இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய அவர் பண்றாரு. அது வந்து நீங்க வந்து அவர்கிட்ட நிறைய கத்துக்கலாம். அதுவும் நீங்க வந்து டைரக்டா யூர் இன்டராக்டிங் வித் சந்திரசேகர், ஸோ அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் படிச்ச ஸ்டடி, நான் பார்த்த ரிசர்ச்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியன்ஸ் வந்து என்னன்னா 85% ஆஃப் த பீப்புள் வாண்ட் டு ஒர்க் இன் எ கம்பெனி. தே வாண்ட் டு ஒர்க். ஓகே, தே டோன்ட் வாண்ட் டு கிவ் ஒர்க், தே வாண்ட் டு ஒர்க், தே வாண்ட் டு கெட் ஒர்க். 15% மட்டும் தான் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கான். ஓகே, நான் என்ன சொல்றேன், why don't you all become those 15% and then give opportunities to those 85%. இதுல வந்து என்ன, எதுக்காக பி இம்பேஷன் போட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பீங்க நீங்க இல்லையா, இந்த கூகுள் இஸ் பிளானிங் டு இன்வெஸ்ட் $10 billion in India. Okay, so all multinational companies are now targeting India. Okay, so இதுல என்ன அப்படின்னா, எதனால இதை சொல்ல வரேன் அப்படின்னா, சக்சஸ்ஃபுல்லா யாருமே எதிர்பார்க்காத ஒரு லைஃப் இப்ப நமக்கு கோவிட் கொடுத்துருக்கு. என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ரிமோட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி இது வரைக்கும் பெருசா எங்கேயுமே ஆனதில்லை. அதை வந்து இவ்வளவு பெரிய கண்ட்ரி இவ்வளவு பெருசா சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அதுவும் டேட்டா செக்யூரிட்டி, டேட்டா லீக் ஆகாம, கஸ்டமரோட ப்ராப்ளம்ஸ், கஸ்டமரோடைய பிசினஸ் வந்து எங்கேயுமே ஸ்டாப் ஆகாம, இது வந்து பிசினஸ் ஆஸ் யூஷுவலா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இந்தியால அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய பாயிண்டா இப்ப வேர்ல்டு குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பிசினஸ் எதுவுமே ஸ்டாப் ஆகல, பிகாஸ் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டூயிங் திஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வித்தவுட் எனி இன்டரப்ஷன். ஓகே, அதுல வந்து இப்போ கூகுள் இஸ் பிளானிங் டு இன்வெஸ்ட் $10 billion இன் இந்தியா, பிகாஸ் ஹி நோஸ், தே நோ, ஓகே, இந்தியால நம்ம பண்ண முடியும், டெக்னாலஜி இருக்கு, நாலேஜ் இருக்கு, இதை வச்சு ஒர்க் ஃப்ரம் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இதை வச்சு நான் சொல்ல வந்தேன் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்லன்னா, பி இம்பேஷன்ங்கிற வேர்டு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஐ ரீசென்ட்லி சா சுந்தர் பிச்சையோட 2020 ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராஜுவேஷன் இதுல பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்ப சொன்னார் அவர், இந்த வேர்டை பார்த்ததுக்கு அப்புறம் ரியலி இட் கிவ்ஸ் மீ a very good insight about this. impatient. ஓகே, நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணோம், பொறுமையா இரு பொறுமையா இரு பொறுமையா இருந்தா நம்மளை சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆனா அவர் சொல்லும்போது தான் நான் பார்த்தேன், பொறுமையா இருக்காத. ஓகே, ஏன்னா நீ பொறுமையா இருந்துட்ட அப்படின்னா நீ வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தமாயிடும். நீ யூ கான்ட் பிகம் அ ஆண்டர்பிரினர். நீ வந்து பொறுமையா இல்லாம பி இம்பேஷன்ட் அப்படின்னா ஏன் இப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நோ எனக்கு ஃபேஸ்புக்ல நிறைய பேருக்கு நான் லைக் பண்ண முடியும், ஃபேஸ்புக்ல வர பார்த்து நான் லைக் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா, ஓகே, எனிபடி கேன் டூ தட் ஒன். ஏன் ஃபேஸ்புக்ல எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, ஏன் இதை வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க கூடாது நான் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணலாம். இப்படிதான் கூகுளே வந்து அவ்வளவு பெரிய கம்பெனி ஆனதுக்கு ரீசனே வந்து பிகாஸ் ஆஃப் பீப்புள் ஆர் இம்பேஷன்ஸ். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் ஸ்பீடு வேணும். ஓகே, நான் வந்து ஒரு கூகுள் மேப் எடுத்து நான் இந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கிளியரா எனக்கு மேப் தெரியணும், இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியணும். அப்படியே பீப்புள் இப்ப இம்பேஷன் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு பொறுமை இல்லை. இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன் வந்து பொறுமை கிடையாது. அப்படிங்கிறதா என்ன ஆச்சுன்னா, அது வந்து பிகம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் டு பிகம் இன்னும் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நம்மள என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ திங்க் என்ன பண்ணலாம். பொறுமை இல்லாம நம்ம யோசிச்சு இப்ப இந்த ஃபேஸ்புக் லைக் மட்டும் பண்ணாம அதுல ஏதாவது புதுசா நம்ம திங்க் பண்ண முடியுமா, வாட்ஸ்அப்ல வந்து வெறும் இது மட்டும் பண்ண ஃபார்வர்ட் மட்டும் பண்ணாம அதை வச்சு நம்ம புதுசா திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு சின்ன சின்ன விஷயமா நம்ம ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து we can become an entrepreneur. இப்ப இந்த மேக் இன் இந்தியா இஸ் கோயிங் டு பி a very helpful thing in India now. They are really helping us. Okay, the government is really helping us. A lot of angel investors are there. The startup ecosystem is really help. இப்ப
டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, ஒரு 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால இருந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸே வராது ஜப்பானுக்குலாம். ஓகே, சின்ஸ் ஐ மீன் இந்த போர்ட் ஆஃப் என்ன சொல்றது, அந்த இன்வெஸ்டர்ஸ் போர்டில் இருக்கேன் நான். அதுக்கப்புறம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல வந்து எக்ஸிக்யூட்டிவா இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா, ஐ கெட் லாட் ஆஃப் கால்ஸ் ஃப்ரம் திஸ் ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஃப்ரம் பெங்களூர், ஃப்ரம் ஹைதராபாத், ஃப்ரம் சென்னை. என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கலாம் வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஜப்பான். இங்க ஜப்பான்ல என்ன அப்படின்னா மனுஷாங்க ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, ஸோ தே ஆர் லுக்கிங் ஃபார் யங் entrepreneurs in India where they can invest money. ஓகே, இங்க பணம் நிறைய இருக்கு. ஸோ நாங்க என்ன பேசுவோம், நாங்கள் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஜப்பான் இந்தியா எப்படி கனெக்ட் பண்ணுவோம் நாங்க அப்படின்னா, ஜப்பான்ல வந்து they got lot of money. ஓகே, இந்தியாவில் we have all the talents. Money and talent should definitely meet. இங்க அது மேட்ச் பண்றதுதான் எங்களோட வேலையா இருக்கும். அப்ப என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற டேலண்ட் வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய வர இப்போ எக்கோ சிஸ்டம் நல்லாவே வந்துட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அதுல வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் இந்தியா இஸ் ஆல்சோ நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ட்ரை டு பி அன் ஆண்டர்பிரனர் அண்ட் ட்ரை டு ஒரு புதுசாக திங்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் சம் ஒன், எஸ் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்லல. இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் சம் ஒன், வை டோன்ட் யூ பிகம் அன் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய இது. ஓகே, நான் இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இந்தியா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனை பார்த்தேன். அவன் வீட்டில் சொல்லிட்டு இருந்தான், அதே எதாச்சும் பேசிட்டு இருந்தோம் நாங்கள். பேசிட்டு இருக்கும்போது 8 இயர்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ வந்து அவங்க பாட்டிக்கு வந்து கால் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்த படிக்க இருந்திருக்காங்க. ஓகே, அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவனை கூப்பிட்டு எனக்கு சுவிச் ஆன் பண்ண, லைட்டை போடு, ஃபேனை போடு அப்படி இப்படி அவங்க பாட்டி சொல்லிட்டாங்க. காட் இரிட்டேட்டட். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு குச்சியை கொடுத்துருக்கான், பெரிய குச்சியை கொடுத்து, பாட்டி இனிமேல் நீ என்ன பண்ணு, உனக்கு எப்பெல்லாம் லைட்டை போட்டுக்கணுமோ இந்த குச்சியால குத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த குச்சியை பாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அது வந்து ஒழுங்கா போல. அப்படியே கூப்பிட்டு சொன்னோடனே ஹி காட் ரியலி இரிட்டேட்டட். என்ன பண்ணிட்டான், கடுப்பா என்ன பண்ணா, அந்த ரிமோட் இருக்கு பார்த்தியா, டிவி ரிமோட், அதை பிரிச்சு போட்டு அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டை போட்டு இந்த சுவிட்ச் போர்டை கழட்டி இந்த இதுல இருந்து வர ரேஸை வச்சு என்ன பண்ணிட்டான், ஆன் பண்ணான். ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம், டியூப்லைட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டிவி ரிமோட்ல இருந்து வர ரேஸை வச்சு ஏதோ புக்கை படிச்சு ஏதோ பண்ணி கொடுத்தான் பாட்டிக்கிட்ட. பாட்டி என்னை கூப்பிடாத, இதை வச்சுக்கோ, நீ டிவி ஆன் பண்ணிக்க, உனக்கு லைட் வேணா டிவி லைட் ஆன் பண்ணிக்கிறேன், இந்த பட்டன் நமக்கு, ஃபேன் அமுக்கிறதுனா இந்த பட்டன் அமுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். யூ ஒன்ட் பிலீவ், 8 வருஷத்துக்கு முன்னால அவன் பண்ணது வந்து ஐஓடி. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், ஐஓடின்னு படிச்சவொடனே என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, லைட்டை போடுறோம். டியூப் லைட்டை சுவிச் ஆன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டவே இருக்கு. ஓகே, இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அஃப்கோர்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்மளோட ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அது அவன் ஒரு கேஷுவலா அவனு இரிட்டேட் ஆகி அவன் அதுல சொல்யூஷன் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். நீ ஏன்டா அதை போய் பெருசாக்கல, நீ ஏன் அதை பத்தி உனக்கு இட்ஸ் அ பிக், நீ பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம். 8 இயர்ஸ்க்கு முன்னால இதை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர் வந்து இன்னும் நீ பெரிய கம்பெனி ஆகிட்டாண்டா அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ வாண்ட் டு பிகம், நான் ஒரு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஐ எம் ஹாப்பி, காலையில போனேன்னா சாயந்தரம் வந்து, see people are like that now. நிறைய டேலண்ட் இருக்கு. Before they go to sleep, they think a lot of ideas, but unfortunately when they get up next day morning, they forget those ideas and then they start the work as usual. ஸோ அந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச வரைக்கும் வாட் எவர் யூ திங்க், ஏதாவது புதுசா திங்க் பண்ற அப்படின்னா, யூ ஜஸ்ட் நோட் டவுன் திஸ், நர்ச்சர் தோஸ் ஐடியாஸ், திங்க் பண்ண அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு, அது ஏதாவது பண்ணி நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு கம்பெனி மாதிரி இருக்கலாம், ஆர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ அதுவும் இந்த கோவிட் சமயத்துல இருக்கிற இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை வச்சு நீங்க வந்து புதுசா ஏதாவது திங்க் பண்ணலாம். இனிமே பீப்புள்லாம் வந்து இன்னைக்கு தான் இப்போ ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன், போத்தீஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், வேர் யூ டோன்ட் நீட் டு கோ டு போத்தீஸ் அண்ட் தென் பை திங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆக்டர் ராஜேஷ் வந்து பேசுது. பட் பயங்கர ஒரு இம்ப்ரெசிவா இருக்கு. என்ன இனிமேல் நீ ஆன்லைன்ல பார்க்க போறீங்க, ஆன்லைன் தான் உங்களோட லைஃப் ஆக போகுது. ஆன்லைன்ல நீங்க கேன் செலக்ட் யுவர் ஷர்ட், யூ கேன் பை ஷர்ட்ஸ் அந்த ஆன்லைன்ல பே பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஆப் கிரியேட் பண்றதுலாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி தான் திங்க் பண்ணலாம் நீங்க. ஸோ ஓகே, ஸோ பிகம் அன் ஆண்டர்பிரனர். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் சம்ஒன் யூ கேன் பிகம் அன் ஆண்டர்பிரனர் ஆல்சோ. சரி சார், நான் வந்து ஆண்டர்பிரனர் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸோ ஐடியாஸ் கொடுங்க. என்னன்னா, இஃப் யூ ஆர் தேர்ட் இயரா இருந்தா யூ கேன் ஸ்டார்ட் ஒரு ஸ்மால், என்ன சொல்றது, ஒரு ப்ரீ ப்ராஜெக்ட். ஃபைனல் இயர்ல வந்து நம்ம கண்டிப்பா ப்ராஜெக்ட் பண்ணுவோம் இல்லையா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இது வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா, 7th செமஸ்டர், ஈவன் இன்ஃபோவியூ கூட என்ன ஆகும் அப்படின்னா, நாங்க வந்து 7th செமஸ்டர்லேயே வி ஆல்வேஸ் டிசைட் த பீப்புள் ஃபார் மை இது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தே கம் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டூரிங் திஸ் டைம். கரெக்டா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ட்ரை டு ரெக்ரூட் த பீப்புள் அண்ட் தே கோ. அப்ப என்ன ஆகும், யூ ஆர் நவ் செட்டில்ட் இன் லைஃப். there is no need to do the project வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுங்க கிடையாது, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே, பட் கோயிங் ஃபார்வர்ட், அது இந்த வருஷம் ஃபைனல் இருக்கிற பசங்களுக்கு நான் சொல்றேன், ஜாப் வந்து எல்லாரும் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா இடணும். ஓகே, ஜாப் கொடுத்தவங்க கண்டிப்பா
ஜாபை வந்து கண்டு வச்சு அடுத்த நாள் வந்துடணும்னு சொல்ல போறாங்களா, அதுவும் எனக்கு தெரியாது. இட் மைட் ஹேப்பன் ஆர் இட் மே நாட் ஹேப்பன். ஸோ ப்ளீஸ் டேக் திஸ் சீரியஸ்லி. ப்ளீஸ் டேக் திஸ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வெரி வெரி சீரியஸ்லி. ஓகே, இந்த டயத்தை யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை எவ்வளோ சீரியஸா சக்சஸ்ஃபுல்லா பண்றியோ, இதுல இருந்து யூ கேன் பிகம் அன் ஆண்டர்பிரனர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆர் இந்த ப்ராஜெக்டை வந்து நீ காமிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, you get lot of, you can learn a lot and then you can join good company also in the later. இந்த ப்ராஜெக்ட் நீ காமிச்சு, எஸ் நான் இதை பண்ணி நான் வந்து இவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத வந்து ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது பண்ணலாம். சரி, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஐ கேன் கிவ் சம் ஃபியூ ஐடியாஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா நீங்க வந்து டெஃபினட்டா யூ கேன் டேக் சம் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் மொபைல் ஆப், இப்போ கோயிங் ஃபார்வர்ட் இனிமேல் சோஷியல் டிஸ்டன்சிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் வரப்போறோம், நியூ நார்மல் லைஃப் தான் வரப்போகுது அப்படின்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இஸ் கோயிங் டு பி அ மேஜர் இது. அதுல வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன்ல யூ கேன் டேக் சம் இது. அதுக்கப்புறம் பிளாக் செயின் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஐஓடி. இப்போ நான் ரீசெண்டா வந்து இந்த ஐஐடியில படிச்சேன், இந்த மாதிரி இந்த ஹியூமிடிட்டியை வச்சு இந்த ஏர்ல இருந்து வாட்டர் எடுக்கலாம் அப்படின்னு. நம்மள்ட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நீங்க எடுத்தாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்ல டே டு டே லைஃப்ல இருக்கு. ஓகே, அந்த டே டு டே லைஃப்ல இருந்து ஸோ அதுல இருந்து வந்து நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஐஐடி ப்ராஜெக்ட் வாஸ் ரியலி குட் ப்ராஜெக்ட். ஓகே, அதுல இருந்து தண்ணி எடுக்க முடிஞ்சது அப்படின்னா தட்ஸ் குட். இது சிவில் இன்ஜினியராக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கட்டும். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி ஐஓடி ரிலேட்டட்ல ஏதாவது நம்ம திங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி. ஓகே, இப்ப இத்தனை நாள் நம்ம வந்து ஐபோன்ல வந்து பேட்டரியே தங்கல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இனிமேல் லைஃப் வந்து பேட்டரி ஆக போகுது. ஓகே, எல்லாமே வந்து நம்மளுடைய ஆன்லைன், நம்மளுடைய கையில மொபைல் வரப்போகுதுன்னா பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரிலேட்டட் ஏதாவது புதுசா நம்ம ப்ராஜெக்ட் நம்ம திங்க் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்தியன் நேவி ஆர் ஆர்மி, அதுக்கு நம்ம ஏதாவது திங்க் பண்ண முடியும். இந்த இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன் 4.0 அப்படிங்கிறது வந்து வெரி வெரி வாஸ்ட் ஏரியா. அதுல எடுத்தாலே நமக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து திங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ன சொல்லுவோம், நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ கோயிங் ஃபார்வர்ட். ஓகே, ரெனியூவபிள் எனர்ஜி இப்போ இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் நான் சொல்றேன், இப்போ கிருஷ்ணாலாம் எல்லாருமே நம்ம வந்து எங்களோட பேக்ரவுண்டே பார்த்தீங்க அப்படின்னா நாங்களாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சு நிறைய கத்துட்டு தான் வந்திருக்கோம் நாங்கள். ஸோ யூ ஹவ் காட் வெரி குட் ப்ரொஃபசர்ஸ் இந்த காலேஜ் ஆல்சோ. அவங்களோட ப்ரொஃபசர்ஸோட ஹெல்ப்பை வச்சுக்கிட்டு யூ கேன் டூ லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ரெனியூவபிள் எனர்ஜில வந்து நீங்க திங்க் பண்ணலாம். நான் வந்து ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த சேலம் நாமக்கல் அந்த பெல்ட்ல இருக்கிற ஏரியால இருந்து எனக்கு வந்து ரினியூவபிள் எனர்ஜில எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னாங்க. என்ன மீனிங் அப்படின்னா, அங்கெல்லாம் வந்து கோழி பண்ணை ஜாஸ்தி. ஓகே, அங்க இருக்கிற முட்டையில வர அந்த எக் ஷெல் இருக்கு இல்லையா, அந்த எக் ஷெல்ல வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கான பேட்டன்ட் எங்கள்கிட்ட இருக்கு, டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்கு, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அதை வச்சு எலக்ட்ரிசிட்டி நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். இந்தியாவில் இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி மேஜர் ப்ராப்ளமா இருக்கு, அதை வச்சு பண்ணலாமே அப்படின்னு. நான் வந்து பேசும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது, ஏன் இதெல்லாம் இந்தியாவில் திங்க் பண்ணவே இல்லை அப்படின்னு. கொட்டாங்கச்சி வச்சு பண்ணலாம். இவங்களும் ஜாப்பனீஸ் நிறைய சொல்லுவாங்க எங்கள்கிட்ட, ஒரு கொட்டாங்குச்சியை வச்சு கேன் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு. அதை வச்சு நம்ம ஏதாவது சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம். சி, இந்த ப்ராஜெக்ட் பண்றதுனால இது வந்து நமக்கு வந்து பின்னாடி சக்சஸ்ஃபுல்லா எஸ் இதெல்லாம் கத்துப்போம். இதுவே வந்து யூ கேன் பிகம் அன் ஆண்டர்பிரனர் பிகாஸ் ஆஃப் திஸ். இதை வச்சு நீ ஒரு சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அதுவே வந்து பெரிய ஒரு சைக்கிளோட பேட்டரி. அன்னைக்கு நான் என்ன பண்ணேன், ஜப்பான்ல வந்து ஒரு இது பார்த்தேன், அதாவது இந்த செயின் இல்லாம ஒரு சைக்கிள் கிரியேட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த செயின்ல நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த செயினே இல்லாம ஒரு சைக்கிள் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு ப்ராஜெக்டை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு திங்க் பண்ணலாம். ஓகே, அப்புறம் நம்ம ஊர் கோவில், அதுல இருக்கிற ஏரியாஸ், நீங்க கோயில்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஏதாவது நம்ம வந்து அந்த கல்வெட்டை வச்சு அதுல இருந்து வர்றதை வச்சு இந்த மாதிரி நிறைய திங்க் பண்ணி ஏதாவது ப்ராஜெக்ட் எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஓகே, சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நம்ம பார்க்குற டே டு டே லைஃப்ல பாக்குறதே வந்து ஒரு ப்ராஜெக்டா எடுத்து அந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா யூ கேன் பிகம் அன் ஆண்டர்பிரனர். ஓகே, ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க. இதெல்லாம் ஐடியாஸ் நான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப கம்பெனிஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நான் இப்ப என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன். ஓகே, நீங்க எல்லாம் சின்ஸ் யூஆர் ஆல் மில்லினியம் பேபிஸ், கஷ்டமே இல்லாம வளர்ந்துட்டீங்க எல்லாருமே. ஓகே, நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க. நாங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குமே கஷ்டப்பட்டோம். நாங்கெல்லாம் நீங்க எல்லாம் கஷ்டப்படாம வந்துட்டீங்க இல்லையா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கம்பெனியில் நான் என்ன பார்த்திருக்கேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஒரு மேனேஜர், ஒரு டீம் லீட் ஒரு மேனேஜர் வந்து கொஞ்சம் ஹார்ஷா ஏதாவது சொல்லிட்டான் அப்படின்னா எதிர் நீங்க அழுதுறாங்க பசங்க, எதிர் அழுதுறாங்க, இல்ல தே குயிட் த ஜாப் அண்ட் தென் கோ. அதாவது என்னன்னா ஒரு ஃபெயிலியரை தாங்கிறதுக்கு ஒரு மனசு வந்து இல்லை. ஓகே, தட் மேபி பிகாஸ் ஓகே நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா டீம் ஒர்க் இஸ் நாட் தேர் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இல்லாம இருக்கணும்னு ஒரு சின்ன இது. ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்
இது இப்போ வந்து எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே மொபைல் தான் நம்ம கேம்ஸ் விளாடுறோமே தவிர அந்த தூக்குற மாதிரி வந்துன்னா டக்குன்னு அந்த கேமை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆர் இப்போ நம்ம குரூப் ஸ்டடிங்கிறது வந்து இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் நாங்களாம் வந்து குரூப் ஸ்டடிங்கிறது வந்து என்னன்னா நாங்களாம் அந்த கூட்டமாக உட்காந்து படிப்போம் போகலாம். ஒருத்தன் தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சதை அவன்கிட்ட சொல்றது, அவனுக்கு தெரிஞ்சதை என்கிட்ட சொல்றது, அதுக்கப்புறம் அதில் டிஸ்கஸ் பண்றது, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்றது, இந்த மாதிரி நிறைய நாங்கள் அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். இப்போ வந்து அது நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன் ஆர் குரூப் ஸ்டடீஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், ஸோ இந்த டீம் ஒர்க்கோடைய இது ஒரு அது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்தோம் அப்படின்னா ஒரு டீம் ஆஃப் பீப்புளோட ஒர்க் பண்ண போறோம். அதுல வந்து பிளஸும் இருக்கும் மைனஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஒரு சில பேருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாம இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அவங்களோடலாம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போற என்வரான்மெண்ட் வந்தவொன்னு என்ன ஆகும்னா எதர் யூ பிகம் என்ன பண்றது ஒரு மாதிரி வெறுப்பாயிடுறோம், அவங்க கண்டா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. ஆர் அடுத்தவங்க யாராவது நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஷெல்லுக்கு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் பசங்களை நான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாம பண்ணாம ஒரு டீம் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ காலேஜில் இருக்கும்போதே முடிஞ்ச வரைக்கும் தேர்ட் இயரா இருக்கட்டும், ஃபைனல் இயரா இருக்கட்டும், ட்ரை டு பிளே சம் ஸ்போர்ட்ஸ், ட்ரை டு பி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய குரூப் டிஸ்கஷன் பண்ணோம். டீம் ஒர்க்கை பத்தி நிறைய கற்றுக்கணும். டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் ஆஃபீஸ்ல சொல்றது என்னன்னா, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஓகே நோ ஒன் இஸ் தேர் டு வாட்ச் யூ அட் ஆல். ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஆஃபீஸ்ல மேனேஜர் இருப்பான், டீம் லீடர் இருப்பான், பக்கத்துல அவன் இருப்பான், பார்த்துட்டு இருப்பான் வெதர் வி ஆர் ஒர்க்கிங் ஆர் நாட் அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு தெரியும். இப்ப இந்தியாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்மளால டெலிவர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா இட்ஸ் செல்ஃப் டிசிப்ளின். பேசிக்கலி வி ஹேவ் ஆல் திஸ் நெட், இது இருக்கு, ஃபேஸ்புக் பார்க்கலாம், வாட்ஸ்அப் பார்க்கலாம். நீ ஆஃபீஸ் டைம்ல நீ என்ன வேணா பண்ண முடியும், ஏன்னா மொபைல் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். பட் நாங்கள் ஆல்வேஸ் எங்க ஆஃபீஸ்ல சொல்லுவோம், எங்களை வந்து இங்க ஸ்கூல் மேல நடத்துறாங்கம்பாங்க, இன்ஃபோ வந்து ஸ்கூல் மேல நடத்துறாங்கம்பாங்க. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, அது பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன் இந்த டிசிப்ளின் நான் சொல்றேன் அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு பி வித் மீ ஃபார் 8 hours a day. ஓகே, அந்த 8 hours சின்சியரா யூ ஒர்க் ஒன்லி தோஸ் 8 hours. You don't need to sit in the office for 12 hours or 13 hours or 15 hours. 8 hours நீ சின்சியரா வேலை பார்க்கறியா, டிசிப்ளினா இருக்கியா, முடிச்சுட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு நீ வாட்ஸ்அப்பை பாரு, ஃபேஸ்புக்கை பாரு, சினிமா பாரு, ஃப்ரெண்ட்ஸோட அட்டம் போடு, என்னென்ன பண்ணிக்கோ, தட்ஸ் யுவர் ஓன் டைம். பட் இந்த 8 hours வாட்ஸ்அப்பை பாக்குறது, இந்த 8 hours ஃபேஸ்புக் பாக்குறது, இந்த 8 hours உட்காந்து யூடியூப் பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது, இது சாட் பண்றது, இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் செல்ஃப் டிசிப்ளின். இப்ப ஆஃபீஸ்ல இருந்தாலும் நாங்க பார்க்க முடியும். இப்ப இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல என்ன ஆச்சு அப்படின்னா வி கான்ட் see, ஆன்லைன்ல எப்பவும் இருக்க போறது கிடையாது. அவங்க வாட்ஸ்அப் பாக்குறாங்களா இல்ல வேலை பாக்குறாங்களான்னு தெரியல. ஓகே, சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா காலேஜ்ல இருக்கும்போதே இந்த டிசிப்ளினை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு என்வரான்மெண்ட்ல ஒர்க் என்வரான்மெண்ட் வரும்போது கண்டிப்பா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். இந்தியாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரப்போகுது அப்படின்னாலே பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி. ஏன்னா அவன் வந்து நம்பி கொடுத்துடலாம், ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா அவன் டெலிவர் பண்ணுவான், எனக்கு அவன் டிசிப்ளினா பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. ஓகே, அப்புறம் ஃபோக்கஸா இருக்கணும். ஃபோக்கஸ் இல்லாத ஒரு லைஃப் வந்து நிறைய பாக்குறேன் நான், எங்க ஆஃபீஸ்லயே நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அது இல்லாம நம்ம வந்து எவ்வளவு ஃபோக்கஸ்டா நம்ம ஒர்க் பண்றோம், ஓகே என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம வந்து சின்சியரா டிலிஜென்ட்டா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வெளில போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு பாயிண்டா இருக்கும். திஸ் ஆல் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட். நான் என்ன கத்துக்கிட்டேனோ அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன் இந்தியா ஆர் நவ் லுக்கிங் ஃபார் ஃப்ரம் திஸ் யங் மில்லேனியம் பேபிஸ். ஓகே, ஸோ அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், வெதர் இட் இஸ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் வாட் எவர் இட் இஸ், கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி புவர். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வெரி பிளண்ட் வித் யூ ஆல். கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி புவர். அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, அது எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியல. இப்ப நீ என்னாலும் பண்ணிக்கோ, பட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ், யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஐடியாஸ். நீ எதனால அப்படி தப்பு பண்ண அப்படின்னா ஏன் தப்பு பண்ணங்கிறது ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது இங்கிலீஷ்ல சொல்லலாம், தமிழ்ல சொல்லலாம், என்ன லாங்குவேஜ் சொல்லலாம். இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் இனிமேல் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இந்தியா வரப்போகுது அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கம்யூனிகேட் எவ்ரிஒன் இங்கிலீஷ் ஒன்லி. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோயிங் ஃபார்வர்ட். ஓகே, அதுக்கு நான் போறதுக்கு முன்னாடி முதல்ல கம்யூனிகேட் பண்ணணும். சொல்ல வேண்டிய பாயிண்ட்டை ஒழுங்கா கம்யூனிகேட் பண்றதே கிடையாது. நோண்டி ஒரு 10 கொஸ்டின் கேட்டா மட்டும்தான் வந்து அந்த என்னென்ன வரும். அது ஆரம்பத்துல சொல்லியிருந்தாங்கன்னா என்னோட 1 hour டைம் வேஸ்டே ஆகிருக்காது எனக்கு. ஓகே, எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில்லி விஷயமா தான் இருந்திருக்கும். ஒரு 10 minutes எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை நான் என்ன பண்ணிருக்கணும்னா, I have to ask 10 questions to understand what his problem is, why he is doing that அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. காலேஜ்ல இருக்கும்போதே ஜஸ்ட் இம்ப்ரூவ் திஸ். ஏன்னா வெளியில வந்துட்டீங்க, ஒன்ஸ் அந்த என்வரான்மெண்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு இம்ப்ரூவ் தோஸ் ஸ்கில்ஸ் ஆல்சோ. இப்போ நிறைய டைம் இருக்கு, இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா கம்பெனிஸ்ல வரும்போது சக்சஸ்ஃபுல்லா நீங்க பண்ண முடியும். ஓகே, ஸோ பிஃபோர் ஐ க்ளோஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, ஏன்னா ரொம்ப நேரம் ஐ திங்க் 1 hour மேலே ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, ஸோ இதை வந்து 3 பேரோட போட்டோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூனோ த மெட்ரோ மேன். Okay, so who completed the metro project on time, Sriharan. இவர் நம்மளுடைய
சீஃப் இது எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் இருக்கார் நமக்கு. அதுக்கு மூணாவது வந்து இந்த காலேஜ் ட்ராப் அவுட். எதுக்கு இந்த பாயிண்ட் நான் 3 பாயிண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் பிரில்லியன்ட், செகண்ட் இருக்கிறவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், தேர்ட் வந்து என்னன்னா காலேஜ் ட்ராப் அவுட். ஓகே, ஸோ நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சா இருக்கலாம், மிடில் பெஞ்சா இருக்கலாம், லாஸ்ட் பெஞ்சா இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். ஓகே, யாரா இருந்தாலும் 3 பேரும் ஃபேமஸா இருக்காங்க. இப்ப இவர் வந்து நான் வந்து பிரில்லியண்டா இருந்ததுனாலதான் இவர் வந்து அவரால் வர முடிச்சது. நானும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ. நான் வந்து பயங்கரமான ஹைஃபையா படிச்சு வெளில வந்தேன்னு கிடையாது. நானும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஓகே, ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆல்சோ கேன் ஸ்டார்ட் அ கம்பெனி. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ ஹியர் இஸ், ஐஐடியில படிச்சா மட்டும்தான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, வெதர் யூ ஸ்டடி இந்த மல்டிநேஷனல் கம்பெனி, சாரி ஐஐடி ஆர் ஃபினான்ஷியல் செல்ஃப் ஃபினான்ஷியல் காலேஜ், எந்த காலேஜா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ இட் டசன்ட் மேட்டர். நீ வந்து உன்னுடைய திங்கிங் ப்ராப்பரா கீழே இருக்கிற அந்த 4 பாயிண்ட் தான். ஓகே, அதை நீ எஃபர்ட் போட்ட அப்படின்னா, வெதர் நீ ஆர் ஃப்ரம் ஐஐடி ஆர் வெதர் ஃப்ரம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், இட் டசன்ட் மேட்டர். டெஃபினட்டா யூ கேன் பிகம் அ சக்சஸ்ஃபுல். வெதர் யூ ஆர் சிட்டிங் இன் த ஃபர்ஸ்ட் பெஞ்ச், வெதர் யூ ஆர் சிட்டிங் இன் த மிடில் பெஞ்ச், வெதர் சிட்டிங் இன் த லாஸ்ட் பெஞ்ச், இட் டசன்ட் மேட்டர். எனக்கு தெரியும், எனக்கு வந்து நான் வந்து படிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு அதனால நான் ஃபேமஸ் ஆக மாட்டேன், ஒன்றும் கிடையாது. காலேஜ் ட்ராப் அவுட்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க. ஈவன் இதுல நீ போட்டிருக்கலாம், நம்ம எல்லாரையும் போடலாம், பில் கேட்ஸ் போட முடியும், ஸ்டீவ் ஜாப்ஸ் போட முடியும், எல்லாரையும் போட முடியும். எல்லாருமே காலேஜ் ட்ராப் அவுட் தான். அவங்களாம் தான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க பெருசு பெருசு. ஓகே, அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா படிச்சவங்களும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க, படிக்காமலும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஒன்லி திங் இஸ் கன்சிஸ்டன்டா பண்ண வேண்டிய வேலையை வந்து கன்சிஸ்டன்டா பண்றவங்க மட்டும்தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, ட்ரீம் இருந்திருக்கு, எனக்கு இருக்கிற ட்ரீம் இருக்கு, அதை நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நான் பண்ண வேண்டியதை, இன்னைக்கு நான் ஒரு நாள் ஜிம் போயிட்டேன்னா நான் என்னோட பாடி பில்ட் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஸோ ஐ நீட் டு கோ கன்சிஸ்டன்டா, ஹேவ் டு கோ டு ஜிம் ஃபார் 6 months 1 year போனா மட்டும்தான் எனக்கு அந்த பாடி பில்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா டெய்லி காலையில எழுந்து ஜிம்மு போகணும். ஓகே, அது எஃபர்ட் நீ போட்டாகணும். வித்தவுட் எஃபர்ட் டெஃபினட்டா யூ கேன் நெவர் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. ட்ரீம் இருக்கு, செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிறோம், கன்சிஸ்டன்டா பண்றோம், அண்ட் எஃபர்ட். இதுல எதுவும் ஒண்ணு மிஸ் ஆனாலும் சக்சஸ் கிடைக்காது. இது 4 இருந்தா மட்டும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஓகே, யூ டோன்ட் நீட் டு வரி வெதர் யூ ஆர் ஃப்ரம் மிடில் பெஞ்ச் ஆர் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆர் லாஸ்ட் பெஞ்ச். டெஃபினட்டா டூ யுவர் duty diligently, definitely you can become a successful person. Okay, again I'm telling you, success அப்படிங்கிறது வந்து என்னன்னா, there is no full stop for success. It's a never ending. You have to go once you ஒரு success பண்ணிட்டோம் அப்படின்னா next success பண்ணி ஆகணும் நம்ம. So before I close, I want to tell 3 C's. இது எப்பவுமே நான் சொல்றேன். Okay, first point, be courageous. Okay, courage is very very important. Be courageous. Okay, second C is communicate properly. Whatever it is, whether it's English or Tamil or whatever it is, communicate properly. And third C, which is very very important, is consistency. Okay, life la in the 3 C's irundhathu appadina kandipa you can become a successful person. Thank you so much for listening to my speech today. If you have any questions, definitely you can ask. Thank you. Thank you, sir. The presentation was really great. In fact, patina chat box la nariya questions and appreciations vandittu irukku. I'll pick up the question, sir. I thought first I'll pick up the Sharat's question. Oh, Sharat okay. is also from IBTL. The question what he has raised is, we talk about discipline. நம்ம நிறைய discipline பத்தி பேசணும், but ஒரு imbalance situationல when nobody is following discipline in and around ourselves, how to retain it, how to go ahead with that? Can you give us some suggestions? Yeah, sure. This is a very good point. Very good. See, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸாக்ட்லி வெளியில நம்ம வந்து வெளியில பாக்குறோம், என்ன பண்றோம். டிசிப்ளின் அப்படிங்கறது வந்து இட்ஸ் ஃபார் மீ ஒன்லி தான். இப்பதான் சொன்னேன் இல்லையா, வெதர் என்னைய வந்து யாராவது பாக்குறாங்களா இல்ல யாருமே பார்க்கலையா அப்படிங்கறது வந்து எனக்கு தேவையில்லாத விஷயங்கள். அதே மாதிரி நான் வந்து அடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நான் பார்க்க போறது இல்லை. ஓகே, எனக்குன்னு ஒரு சில டிசிப்ளின் நான் வச்சு என்ன பண்றோம் இல்லையா, கண்டிப்பா யூ ஷுட் ஃபாலோ தட் டிசிப்ளின். டெஃபினெட்லி you don't need to look for others at all. whichever is இந்த இதுல வந்து கண்டிப்பா நம்ம வந்து என்ன வரும்னா, மாப்பிள்ள நாங்க எப்பவுமே ஜோக் அடிப்போம். நாங்க இந்த பசங்க எல்லாம் தம்ம விட்டோம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்க எல்லாம் வந்து தம்ம விட்டியா, அப்படியா, உன்னால முடியுமா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல வந்து ட்ரை டு டிமோட்டிவேட் இது பண்ணுவாங்க. ஓகே, அந்த சமயத்திலயும் வந்து அதை வந்து எவ்வளோ ஸ்டெபனா நம்ம பண்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கு. டிசிப்ளின் இஸ் செல்ஃப் பாயிண்ட். கண்டிப்பா you should not worry about others.
Thank you, sir. So the other question is regarding entrepreneurship. First generation entrepreneurs வந்து it's very difficult. For example, நீங்களே வந்து lots of struggle only you have done. இப்போ நன்றலாவே நம்ம ட்ரெடிஷன்ல வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லபடி நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு. இதுதான் வந்து எல்லாருமே சின்ன வயசுன்னு சொல்றாங்க. இப்போ திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காப்புல என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா ஐ வில் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன். அப்போ நான் எப்படி வந்து இதை மேனேஜ் பண்றது? ஆர் ஒரு 2 years ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் போலாமா? இது ஏஜ் லிமிட் இதா இருக்கா? லைக் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட் கண்டிப்பா கிடையாது. ஓகே, நான் வந்து இப்ப இம்மிடியட்டா ஜாப் எடுக்காம இம்மிடியட்டா நான் வந்து ஆண்டர்பிரினர் ஆக முடியுமா அப்படின்னா எஸ் ஆக முடியும். ஆனா நம்ம வந்து எவ்வளவு ஸ்டபர்னா இருக்கும் நம்ம டெசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடத்துல. என்ன சொல்லிடுறேன், இப்ப ஈஸி. ஏன்னா நான் வந்து ஒரு ஜாப் போகாம நான் வந்து ஆண்டர்பிரினர் ஆகுறேன் அப்படின்னா என்னோட பக்கத்துல இருக்கிற பையன் வந்து நல்ல ஜாப்ல நல்லா செட்டில் ஆயிருப்பான் லைஃப்ல. ஓகே, அவனுக்கு சேலரி கரெக்டா வந்துடும். ஓகே, சோ நம்ம அதை பார்த்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா தப்பு அது. ஓகே, அதே மாதிரி இட் இஸ் நாட் இன்னைக்கு நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வித்தின் ஃபியூ இயர்ஸ்ல நான் வந்து சக்சஸ் பண்ணிடுவேனான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஓகே, ஒரு ஆண்டர்பிரினருக்கு நான் ஒரு அட்வைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு வந்து பேச முடியும் அப்படின்னா 20 years ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் ஜேர்னி போயிருக்கேன் நான். ஓகே, ஐ கேன் டாக் அபவுட் திஸ். ஹவு லாங் யூ கேன் வெயிட் இஸ் கோயிங் டு பி அ மேஜர் பாயிண்ட். அந்த நீ அதை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டதை வந்து எவ்வளவு பொறுமையா எத்தனை வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் டிசைட் பண்ணிட்டு இத்தனை வருஷமும் நல்லா 10 years நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா யூ கேன் ஸ்டார்ட் பிசினஸ் ஃப்ரம் டே 1. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேணும். அதான் சின்ன கம்பெனில ஜாயின் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டு சக்சஸ் ஸ்டார்ட் பண்றதும் ஒரு ஆப்ஷன் தான். 2 ஆப்ஷன்ல எதோ நம்ம எடுக்கலாம். பட் எதை எடுத்தாலும் 2 yearsக்கு அப்புறம் எடுத்தாலும் அந்த ஸ்டபர்னஸ், அந்த லாங், இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் வித்தின் ஃபியூ இயர்ஸ். த சக்சஸ் வில் நெவர் கம் டு யூ வித்தின் ஃபியூ இயர்ஸ். யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிளையும் லாங்கா இருக்கும். எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண போறோங்கிறது ஸ்டபர்னா இருக்குங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். Thank you, sir. So one more question. Actually, இந்த question வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. I'm combining like it can be பிரகாசம், சொக்கலிங்கம், அதுக்கப்புறம் செல்வகுமார், நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம். இனிஷியல் பீரியட்ல வந்து காம்படிஷன் வில் பி வெரி வெரி அக்யூட். ஸோ நம்ம வந்து அதை வந்து நிச்சயமா வந்து தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ அதுக்கு ஏதாவது நீங்க சஜஸ்ட் பண்ண முடியுமா? லைக் ஹவு டு ரீடைன் அவர் செல்ஃப் இன் தி மார்க்கெட். ஓகே, சி, ஒரு காம்படிஷன் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஓகே, எனக்கு வந்து when I started this business என்னாச்சுன்னா முதல்ல வந்து ஜப்பான்ல ஸ்டார்ட் பண்ணதுனால அப்ப யாருமே வந்து திங்க் பண்ணல. ஓகே, ஏன்னா இயர் 2000ல மேபி இது ஒரு ஆப்ஷன். நான் வந்து என்னன்னா இப்ப திங்க் பண்ணேன், எல்லாரும் இயர் 2000ல வந்து யூஎஸ்ஏயும் யூகே அந்த சைட்லாம் பார்த்தாங்க. யாருமே வந்து ஜப்பானுக்கு வரல. அப்போ வந்து ஜப்பான்ங்கிற மார்க்கெட்டை யாரும் பார்க்காம நான் புதுசா ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வித்தின் ஃபியூ இயர்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுத்தோம். நாங்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வி ஸ்டார்டட் திஸ். விப்ரோ இன்ஃபோசிஸ் என்னங்கன்னா ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் ஜப்பான் ஒரு கண்ட்ரி இருக்கு, அங்கேயும் மார்க்கெட் இருக்கே அப்படின்னு தே ஸ்டார்டட் கமிங் டு திஸ் கண்ட்ரி. அப்ப நாங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டோம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா காம்படிஷன் வில் டெஃபினெட்லி கம் அண்ட் கில் யூ. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம், ஹவு வி திங்க், அடுத்து அவங்க வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி போயிட்டோம் அப்படின்னு கண்டிப்பா அந்த காம்படிஷன் இருக்குது. ஆனா இந்த காம்படிஷன் இல்லாம நீ மட்டும் தனியா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா we cannot grow bigger. There should be competition. First point. Second point, நம்ம திங்க் பண்ற ஐடியாஸோ நம்ம இது பண்ணாலும் ஓகே, ஒரு என்ன சொல்றது, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்ம வரவே கூடாது. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ நம்ம அதுதான் நம்ம திங்க் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு 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 ஸ்டெப் எப்படி அஹெடா திங்க் பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளும் மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா தே ஆல்வேஸ் கம்பீட் ஈச் அதர். ஏன்னா கூகுள் மைக்ரோசாஃப்ட் பண்ணதான் கூகுள் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஓகே, மல்டிபிளா பண்ணாங்க. எல்லாமே இப்படியே 2 பேருமே சண்டை போட்டுட்டே தான் உட்காந்துருப்பாங்களே தவிர திடீர்னு ஒரு ஆள் வந்தான், ஆப்பிள்னு ஒருத்தன் வந்தான். 2 பேரும் அழிச்சிட்டாங்க. ஐடில சொல்றத விட 2 பேரோட மார்க்கெட் கேபிட்டல் ஆப்பிள் தான் வந்து டாப்ல உட்காந்தாங்க. வந்து அவன் காம்படிஷனா யாரையுமே பார்க்கல. அதே மாதிரி அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அவன்கிட்ட அது இருக்கோ அப்படின்னு அதோட இன்னும் ஜாஸ்தியா பண்ணணும், இவன்ட்ட இது இருக்கோ இவனோட நான் இதை ஜாஸ்தியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி க்ரோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வி கேனாட் க்ரோ. ஓகே, அந்த மாதிரி திங்க் பண்ணாம காம்படிஷன் வில் பி தேர். ஆனா நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேனோ அதை நம்ம வந்து ஒன் ஸ்டெப் அஹெடா திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். பாயிண்ட்.
Thank you, sir. So actually, this is one of the faculty who trains and motivates students on entrepreneurship. Charlotte Rose Mary சொல்லி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா how to create passion towards entrepreneurship among the student community. Okay. See, very important, very good question. ஏன்னா ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில தான் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ஒரு பேஷனே வரணும் சார். எனக்கு வந்து அது நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்றோமோ அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்றேன் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ல வந்து they can always think about this entrepreneurship. இப்போ புதுசா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றது, இப்ப இந்த மாதிரி ஐடியாஸ் நம்ம ப்ராஜெக்ட் வச்சு பண்ணும்போதே அதுல வந்து அவங்க மைண்ட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதை வச்சு நான் ஒரு ப்ராஜெக்டா பண்ணாம இதை வச்சு நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல ஒரு ப்ராஜெக்ட் திங்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்துடும் தோணுது எனக்கு. ஓகே, என்னால ஒரு ஒரு லைஃப்ல ஒரு ஆனா என்னன்னா பணம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக வந்து என்னன்னா இந்த பேஷன் இப்ப கிரியேட் ஆகும் அப்படின்னா, என்னால ஒரு இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நீங்க மனசுல ஒரு இது வரணும். இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணேன் அப்படின்றது. அப்புறம் செகண்ட், நாம என்ன புதுசா திங்க் பண்றோமோ, ஆண்டர்பிரினர்ஷிப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்லிடணும். என்னன்னா, சொசைட்டிக்கு இது எப்படி ஹெல்ப் ஆகும், ஹவு ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங் டு திஸ் சொசைட்டி, ரிட்டர்னிங் மை செல்ஃப் ஆர் ரிட்டர்னிங் திஸ் டு திஸ் சொசைட்டி இஸ் மை மேஜர் இதா இருக்கணும். அது மட்டும் நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தா அந்த பேஷன் தானா வந்து சொசைட்டிக்கு ரிட்டர்ன் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும் திங்க் பண்ணணும். சூப்பர் சார். சார் அதே மாதிரி டாக்டர் அக்ஷயா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எடுத்தோடனே we come to Japan because Japan is lots of opportunity area நீங்க சொன்னீங்க. See, for example, if I want to come down to Japan and explore the areas of opportunities அப்படின்னா I have to be there. அப்போ can we plan for some higher education there and come and identify அது ஒரு நல்ல மாடலா அப்படின்னு கேக்குறாங்க. Wonderful, yes, absolutely yes. இப்போ வந்து ஜப்பான் வந்து என்னன்னா, ஜப்பான்ல ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி, குழந்தைங்க கம்மி. ஓகே, ஓல்டு ஏஜ் பாப்புலேஷன் தான் ஜாஸ்தியா இருக்கே தவிர யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து என்னன்னா, இப்போ எதனால யூஎஸ்ல வந்து அந்த அளவுக்கு இந்தியன்ஸ் இருக்காங்க, எதனால வந்து இப்போ ரஷ்யாலாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்றாங்க அப்படின்னா, அதே மாதிரி தான் ஜப்பான்ல என்ன பண்றாங்கன்னா, they started teaching the courses in English. Okay, so they want more students to come and study here. Only problem is கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஓகே, அதனால வந்து என்னன்னா, நீங்க வந்து ஜப்பான்ல கண்டிப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். நிறைய இது ரொபோட்டிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டாக் அபவுட் ரொபோட்டிக்ஸ், இந்த கியாஸ்க் சொல்றேன் இல்லையா, கியாஸ்க்னு இருக்கு. அதாவது இங்க இருக்க ரொபோட்டிக்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, நிறைய டெக்னாலஜிலேயே வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங் ஏரியாஸ். அதை பத்தி நம்ம படிச்சுட்டு we can take that back to India. அக்ரிகல்ச்சர் நீங்க எடுக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்க ஜப்பான்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் வந்து படிச்சாலே பார்த்தாலே போறோம் நமக்கு. இந்தியாவில நம்ம நிறைய யூஸ் பண்ணி அதே ஒரு பெரிய கம்பெனியாவே நடத்த முடியும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட்ல. ஓகே, அதுக்கு நம்ம இங்க வந்து படிச்சு we can do that. Yes, government is really supporting that. Sir, ஆமா sir, since you have spoken about robotics, Dr. Ramabalan has asked the question like, இப்போ வந்து ஜாப்பனீஸ்ல வந்து நம்ம ஒரு robotics ஐடியா எடுத்து வந்தா நம்மளால சக்சஸ் பண்ண முடியுமா, இல்ல ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்தா சக்சஸ் பண்ண முடியுமா? Like how is the opportunities normally in Japan? ஓகே, சி ப்ராடக்ட்டுங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸுங்கிறது வந்து நிறைய இருக்கு, எல்லா இதுலயும் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இருக்கிற ஒரு ஐடியா இருந்தா போகும். ஓகே, ஸோ இங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இது வரைக்கும் சோஃபார் நியர்லி ஒரு $30 million to $40 million நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றோம். இங்கேருந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கோம், 7 கம்பெனி பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஐடியாஸ் தான் பேசு. அந்த ஐடியாஸ் வந்து என்னன்னா, ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை வச்சு அந்த ஐடியாஸை காமிச்சு தே காட் த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ ஜப்பானுக்கு நம்ம படிக்க வரோம் அப்படி, ரொபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக படிக்க வரோம் அப்படின்னா, யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி we can study this. சார், அப்புறம் one girl has asked, வித்யாஸ்ரீ சுப்பையன் சொல்லி, சார் நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, can you help us or can you tell us, is entrepreneurship a good opportunity for girls? Come on, very good question. ஓகே, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து வெரி இது இருக்கு. இப்ப ஜப்பான்லயும் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு, அஃப்கோர்ஸ் இந்தியாலையும் இருக்கு. அதாவது என்னன்னா, உமன் ஒன்லி அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னு நீங்க வந்தீங்க அப்படின்னா, அதுக்குன்னு தனியா நிறைய உங்களுக்கு பேக்கேஜ், நிறைய இது வந்து கவர்மெண்ட்லேயே இப்போ சப்போர்ட் பண்றாங்க. இப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து உமன் எம்பவர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அவங்களுடைய எதுவும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால
it doesn't matter. Okay, you might face certain challenges, of course, நான் இல்லைன்னு சொல்லலை, but definitely yes, you can overcome those challenges and then you can definitely successful பண்ண முடியும். ஜப்பான்ல வந்து என்னன்னா, அதுக்கு என்ன இப்ப பேங்க்லாம் வந்து சில பேங்க்ஸ்லாம் என்னன்னா, if you are a women CEO அப்படின்னா less interestல they invest money also here ஜப்பான்ல. So government உடைய சப்போர்ட்ல. சார் அப்புறம் one girl calls me Abhidarshini has asked a question. சார் நான் வந்து எப்படின்னா இப்போ சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன ஆகுதுன்னா, in the process once it's done, my mind changes, I go for a different topic. It keeps on working. Appo should I stick on to one or what should I do? See என்னன்னா, நம்ம வந்து ஒரே இதுல கான்சென்ட்ரேட் பண்றது வந்து நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா டைவர்சிஃபை பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் எடுத்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு இருக்கு, கூகுள்ல வந்து மேப்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, எல்லாமே மல்டிபிளா நம்ம வந்து ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோல தான் எல்லாருமே வந்து பண்றாங்க. இப்ப அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஒரே இதுல நம்ம சைபர். ஆனா பட் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் டு ஹோல்ட் யுவர் லெக்ஸ் இன் ஸ்பேஸ். அது வந்து சைபர் செக்யூரிட்டியா வச்சுட்டு அது ரிலேட்டடா நீங்க இது பண்ணலாம் அப்படின்னா அதுக்குள்ளேயும் டைவர்சிஃபை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து வெளியே பண்ணலாம். ஓகே சார், அதே இட்ஸ் கண்டினியூஷன் ஆஃப் another person who has asked the previous question. லாஸ்ட் டைம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரதுக்கு வேலைக்கு போலாமான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு வேற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு சார். இப்போ நான் வேலைக்கு போயிடலாம், ஒரு 2 years ஒர்க் பண்றேன், ஒரு ஸ்டார்ட் அப்லேயே ஒர்க் பண்ணாலும் அங்க போனோடனே எனக்கு ஸ்டார்ட் அப்ல ப்ரெஷர் இருக்கும், டார்கெட் ப்ரெஷர், டைம், ஒர்க்கு. ஸோ இட் வில் நாட் ஹேப்பன் தட் ஐ மைட் லூஸ் மை பேஷன் பிகாஸ் ஆஃப் தி ப்ரெஷர். அந்த டைம்ல என்னோட இது மாறுற வாய்ப்பு இருக்கா, இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கு. நம்மளுடைய ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம வந்து இப்போ எந்த கமிட் பண்ணிட்டோம், ஒரு சில இடத்துல கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா we have to fulfill that commitment to those employer. அது கண்டிப்பா இருக்கு. ஆனா பேஷன்ங்கிறது வந்து அது வந்து நம்ம மைண்ட்ல இருக்கும். எனக்கு டைமே இல்லைன்னு சொல்றவங்க வந்து எனக்கு நிஜமாவே நான் ஐ டோன்ட் பிலீவ். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய படிக்கிறதுக்கு புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு இது பண்றதுக்கு டைம் இல்லை, அது பண்றதுக்கு டைம் இல்லை அப்படிங்கலாம் அதெல்லாம் போய் தான் எனக்கு தோணும். ஏன்னா நிறைய டைம் இருக்கு நமக்கு. ஓகே, நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இருக்கிற அந்த டார்கெட் இருக்கு, டெலிவரி ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா 24 hours we are not going to work for that. அதை நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய பேஷனை நீங்க பேரலா திங்க் பண்ணிட்டே இருக்கலாம். உங்களுடைய கரியர் எப்படி இருக்கணும்னா, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து when I started my career, என்ன சின்ன கம்பெனில ஜாயின் பண்ணி ஐ லேர்ன் சம்திங். அண்ட் தென் எனக்கு வந்து கன்சல்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் ஜாயின் கன்சல்டிங் கம்பெனி. எனக்கு சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா நான் வந்து என்ன உன்னுடைய நம்ம இது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, தோ ஐ எம் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் எனக்கு வந்து டெக்னிக்கலா ஐ எம் நாட் வெரி ஸ்ட்ராங் எனக்கு தெரிஞ்சது. ஓகே, என்னுடைய என்ன அப்படின்னா, என்னுடைய வீக்னஸ் சொல்றத விட என்னோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன நான் பார்த்ததுல வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தோணுச்சு. ஐ கேன் கோ அண்ட் கன்வின்ஸ் எ கஸ்டமர், ஐ கேன் கோ அண்ட் கன்வின்ஸ் சம்மன் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்ட்ரென்த்தா தெரிஞ்ச உடனே ஐ ரியலைஸ் ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் சிட்டிங் அட் ஒன் பிளேஸ் அண்ட் டூயிங் சாஃப்ட்வேர் கோடிங் ஒர்க் பண்றதை விட என்னோட ஸ்ட்ரென்த் வந்து கம்யூனிகேஷன்ல இருக்கு. நான் ஏன் சேல்ஸ்ல போகக்கூடாது, நான் ஏன் மார்க்கெட்டிங்ல போகக்கூடாது நான் திங்க் பண்ணேன். ஓகே, நான் திங்க் பண்ணவொடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடா எந்த கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னோட பேக்ரவுண்டு என்னுடைய படிப்பு எல்லாத்தையும் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொஃபஷனல் சர்வீஸ்லாம் நீ ஒர்க் பண்ணணும், என்னை வந்து நீ சாஃப்ட்வேர் செய்யலவா, நீ கன்சல்டா ஒர்க் பண்ண அப்படின்னு என்னை வந்து கேட்டாங்க. இல்ல நான் வந்து சேல்ஸ்ல இருக்கணும் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கன்வின்ஸ்ட் த இன்டர்வியூ கன்வின்ஸ் பண்ணி தென் ஐ பிகம் சேல்ஸ் கையா போய் கொஞ்சம் சேல்ஸை கத்துட்டு தென் ஐ ஸ்டார்ட் மை கம்பெனி. நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட பேஷன் இருக்கும் அப்படின்னா நீங்க யூ வில் டெஃபினெட்லி ஸ்லோவா உங்களோட பேச்சே என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் டாக் டுவர்ட்ஸ் தட். உங்க மைண்டே இன்னைக்கு திங்க் பண்றது அப்படிதான் திங்க் பண்ணணும், சேல்ஸ்ல போகணும், மார்க்கெட்டிங்ல போகணும், இதை பண்ணணும் அப்படின்னா நீங்க அதே மாதிரி கொண்டு வந்துருவீங்க உங்க லைஃப். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு திங்க் கரியர் இன் தட் ஆங்கிள் only. Correct. Sir, actually lots of questions are coming up. Do we have 2 more minutes or we'll take a last? Yeah, we can take another 5-10 minutes. Yes, we can talk. Okay. So actually Nawal Ahmed has asked, working in a company and studying about a company நம்ம வந்து வெளில இருந்து பார்க்கிறோம், but handling a problem and running a company is difficult. Can you give us some suggestions and ideas? Yeah, see yes, அது வந்து என்னன்னா அந்த சிச்சுவேஷன் தான். ஓகே, அந்த சிச்சுவேஷன் வந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா அதோடைய அது ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து மெயினா இருக்கும்.
ஓகே, எவ்ரி டைம் டெஃபினட்டா நீங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ப்ராப்ளம் வில் டெஃபினெட்லி கம். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணா அடுத்த ப்ராப்ளம் வில் டெஃபினெட்லி கம். எஸ், இது வந்து நமக்கு வந்து ப்ராப்ளமே இல்லாம ஒரு லைஃப் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த ஆண்டர்பிரினர் லைஃப்ல வந்து அது டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண போறோம். ஓகே, ஆனா ஒரு கம்பெனில ஒர்க் பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே வி கெட் தி சேலரி ப்ராப்ளம். ஓகே, ஸோ அது நமக்கு அதான் நம்ம அந்த லைஃப் வந்து பழகிட்டோம், அந்த லைஃப்ல வந்து செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து வெளில வர்றது கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த பேஷனை திங்க் பண்ணோம் அப்படின்னா அதுல வந்து நர்ச்சர் பண்ணி 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 யூ ஹேவ் டு கம். பட் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம் அகைன். ஓகே, we have to analyze those problems and then we can think about that. Super sir. So another question which has come with regard to COVID-19. But COVID-19 la வந்து learning from home, working from home, and so lots of opportunities have been created. But what the question is, will this opportunity be sustained after COVID? For example, இப்போ நம்ம வந்து work from home காக நம்ம ஒரு software ready பண்றோம், something will come with the solution, and the solution or the validity will not expire after the period. ஏன்னா இப்போ கம்பெனிஸே வந்து இப்போ சேஃப்டிக்காக தான் கோவிட் வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அது த்ரூ ஆயிடுச்சுன்னா they'll ask them to come back இல்லைங்களா சார்? அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட எக்ஸிஸ்டன்ஸ் போயிடும். அப்போ என்ன பண்ணலாம்? அதாவது சரி, இப்ப நம்ம வந்து எல்லாருமே திரும்ப வந்து 100% எல்லாரும் திரும்ப பேக் ஆஃபீஸ் போயிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா போக மாட்டாங்க இனிமே. ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்ப நாங்களே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு சபிஸ்டிகேட்டட் ஆஃபீஸ் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ ப்ரொடக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிடுது எங்களுக்கு. ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் டெஃபினட்டா ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ மேபி இது பிகாஸ் ஆஃப் லாக்டவுன் ஆல்சோ. அப்படின்னு எங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி நாங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நிஜமாவே இப்போ வந்து வெளில போக முடியாதனால ஒர்க் பண்றாங்களா இல்ல நிஜமாவே செல்ஃப் டிசிப்ளின்ல ஒர்க் பண்றாங்களாங்கிறது இருக்கு. இப்ப அந்த வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ரவி. ஆனா எங்களுடைய இதுல என்னன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கறதா வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ். நாங்க மட்டும் இல்லை, ஈவன் டிசிஎஸ் ஆல்சோ ஹேவ் கிவன் தட். கூகுள், ஃபேஸ்புக் எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க. அந்த பெரிய பெரிய ஆஃபீஸ் எடுத்து அவ்வளவு பெரிய இனிமே நம்ம இது பண்ணணுமான்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 30 to 40% ஆஃப் த ஒர்க் வில் டெஃபினெட்லி வில் ஹேப்பன் from home going forward. இன்னொரு next 5 years you can definitely confident I can tell you work from home is going to be there. இமீடியட்டா மாற போறது இல்லை. நீங்க அது ரிலேட்டட் ஏதாவது ரிசர்ச் பண்றீங்க, அது ரிலேட்டட் ஏதாவது புதுசு ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் வி கேன் டெஃபினெட்லி எஸ் வி கேன் டு இட். அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம அடுத்து எப்படி ஒரு வரும். ஸோ அதுல இருந்து எப்படி நம்ம அதை இது பண்ண போறோம்னு நம்ம திங்க் பண்ணோம். சார், ஐ டோன்ட் நோ இஸ் ரைட் டு ஆஸ்க், பட் ஒன் பர்சன் ஹஸ் ஆஸ்க்ட், நீங்க வந்து இப்போ சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா யூ ஆர் இன்வெஸ்டிங் ஆன் நியூ பிசினஸ் அப்படின்னீங்க இல்லையா? லைக் ஆன் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு 30 million பக்கம் பண்றீங்க. That is to like it can be approached, எப்படி அப்ரோச் பண்ணலாம்? If I have an idea, can I approach your company or it's only for your selected people அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. Can you give us very good. Yeah. So it's a good question. See, basically என்னன்னா எனக்குன்னு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பர்சனல் இது வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஐ காட் மை ஓன். என்னோட நெக்ஸ்ட் 5 years, next 10 years what my plan is. I have already started supporting entrepreneurs now. ஆல்ரெடி ஒரு 3-4 கம்பெனிஸ்க்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இங்கே இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு லைக் மைண்டட் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து தே ஸ்டார்டட், ஸோ வி ஆர் கலெக்டிங் தோஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் தென் வி ஆர் ஃபண்டிங் ஐடியாஸ். அந்த மாதிரி பண்ணி ஏதாவது உங்களுக்கு வந்து இது. பட் எடுத்தவொடனே எனக்கு ஐடியா மட்டும் இருக்கு, எனக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பண்றது கஷ்டம். பட் என்னன்னா எதுக்காக இந்த ஐடியா இருக்கு, இந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், இதை வந்து எனக்கு இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் பண்ண முடிஞ்சது அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு டூ இன் ஃபுல் வே. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வர வேண்டாம். பட் அட்லீஸ்ட் இந்த ஐடியா அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வந்துன்னா கண்டிப்பா யூ கேன் ரீச் மீ. Thank you, sir. We can look into it. Yeah. I think we are taking too much of your time and I will try to consolidate and mail them up, sir, so it will be easy. Sure. I will request our Dean, Dr. Krishnamohan sir, to please come online and formally propose the vote of thanks. Oh, thank you. Yes. Hello, sir. Hi, Krishna. Hi. Thank you. Very good presentation. ரொம்ப அருமையாக இருந்ததுப்பா. அதாவது ரொம்ப ரியலிட்டிக்கா பேசுனீங்க. என்ன ஆக்சுவலா இப்ப என்ன நடக்குதோ அதை மட்டுமே சொல்லியிருக்கிறீங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டர்பிரினருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே சொல்லியிருக்கிறீங்க. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஃபுல் அண்ட் ஃபுல்லு உட்காந்து நான் ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். இதை நான் இதே மாதிரி எல்லாருமே அப்சர்வ் பண்ணி ஃபீட்பேக்கும் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே இப்ப கேட்கற டைம்ல சிஓ சார் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அதுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க, அவங்களுக்கு நாங்க ரிப்ளை கொடுத்துருவோம்.
ஸோ அதனால இதுல கலந்துகிட்ட எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ், எங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தேன் ப்ரொஃபசர்ஸும் நிறைய பேர் இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல வந்து எங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு சேர்மன் அம்மா ஜோதிமணி அம்மாள், எங்கள் செக்ரட்டரி பரமேஸ்வரன் சார், அப்புறம் சங்கர் சார், ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிஓ சார் வந்து இதுல நிறைய ஒர்க் பண்ணி இருக்கிறாங்க. அவரோட சப்போர்ட் இல்லாம இந்த வெபினார் நடத்திருக்கவே முடியாது. நான் ஜஸ்ட் நடராஜன் சாரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி சார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி விட்டுட்ட. பாக்கி எல்லாம் ஏற்பாடு பண்ணது வந்து சிஓ சார் தான். அந்த வெபினாருக்கு லிங்க் கிரியேட் பண்ணது, சர்டிபிகேட் ரெடி பண்ண, சர்டிபிகேட் ஃபர்தர் அனுப்ப போறது சார் தான் பண்ண போறாங்க. எல்லா ஒர்க்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணது சார் தான். அது மாதிரி எல்லா ஒர்க்கும் சாருக்கு பண்ணிருக்கேன் சார். அதனால சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா ஃபேக்கல்டிஸ், எங்க டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டிஸ், அதர் டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. மேலும் ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் மிஸ்டர் நடராஜன். ஸோ இதோட உங்களுடைய இது நின்றக்கூடாது. உங்களுடைய E.G.S பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் அந்த இன்ஃபோவியூ டெக்னாலஜியோட ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நடராஜன் சார் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஃபர்தரா வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வித் E.G.S பிள்ளை அண்ட் இன்ஃபோவியூ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷனோட சில சப்ஜெக்ட் வந்து நீங்க அங்கேருந்தே நீங்க டீச் பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்க டைரக்டா வரணும்னு அவசியம் கிடையாது. நாங்க அட்டானமஸ்ங்கிறதுனால we can decide the curriculum. ஸோ சப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணலாம், ஏதாவது திரும்பி ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணீங்கன்னா we will make it change. ஸோ உங்களுடைய ஹெச்ஆர் தான் எங்க இதுல போர்ட் ஆஃப் ஸ்டடி மெம்பராகவும் இருக்காங்க சார். ஸோ நீங்க அவங்க மூலமா எங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So once again, I thank Mr. Natarajan and the CEO, sir. Sir, with this, let us conclude, sir. Thank you. Point, sir. Thank you, pa. Thank you so much. வந்து ஷேர் பண்ணலாமான்னு கேக்குறாங்க சார். கொடுக்கலாங்களா சார்? பண்ணலாம். Yes. Fine. Confidential. Very much. And instruction to the participants, a mail will be sent to you within 1 hour of time with the feedback link where you can register with that and get the certificates. And நிறைய பேர் வந்து entrepreneurship பத்தி கேட்டிருக்கீங்க. I would like to inform you that E.G.S Pillay has IEDC, Innovation and Entrepreneurship Development Center. We have an incubation center which is being governed by a director, Mr. Pallani Murugan sir. He takes care of all the activity right from registration, startup innovation, lots of activities are happening. In case you have any idea, we also even support them from seed funding also. So even though we work as a team, but still I will request you to be in touch with Pallani Murugan, or you can contact me by mail. I will connect with you. And on behalf of E.G.S Pillay Group of Institution, I thank everyone for joining. Thank you very much, sir. Thank you.